Good morning, everybody. Nice to meet you all. நேத்துக்கு டெஸ்ட் ஒழுங்கா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸை பத்தி பார்க்கலாம் நம்ம. ரைட்? அடுத்த டெஸ்ட்கான சிலபஸ் என்னென்ன? டார்க், ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மூணு கான்செப்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பார்க்க மீன் இன்னைக்கு மூணு டாபிக்கையும் ஃபுல்லா பார்க்கலாம். தியரியை கொஞ்சம் குட்டியா வச்சுட்டு வில் சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். ரைட்? ஸோ ஏற்கனவே நீங்க இதெல்லாத்தையும் படிச்சிருப்பீங்கன்ற அசம்ஷன்ல இன்னைக்கு நம்ம தியரியை பார்த்துடலாம். ஒரு சில டாபிக் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ஃபுல்லா இன்டெப்தா பார்க்க முடியாது இல்லையா. ரொட்டேஷனல் மோஷன் இஸ் அன் ஓஷன், தட்ஸ் அ வெரி பிக் ஓஷன். இப்போ அதுல இன்டெப்தா பார்க்கணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். ஸோ நம்ம ஒரு சூப்பர்ஃபிஷியலா பார்த்து முடிச்சுட்டு வில் சால்வ் சம் கொஸ்டின்ஸ். ரைட்? ரைட்? Okay. Good morning. Right. So, நம்ம பிசிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல முதல் சாப்டரோட நேம் என்ன பாருங்க? கைனமேட்டிக்ஸ். ஐ மீன் மோஷன் இன் a straight line படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மோஷன் இன் a plane, அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர். இது எல்லா டாபிக்லயும் இது எல்லாத்துலயும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பார்ட்டிகிளுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னு படிச்சிருப்போமே தவிர அதோட சைஸை பத்தி நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ரைட்? எவ்ரிதிங் இஸ் அ பாயிண்ட் பார்ட்டிகிள். ஒரு பாயிண்ட் மாஸ், ஒரு மாஸ் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். அதோட சைஸ், அதோட எக்ஸ்டென்ட், வால்யூம், ஏரியா, இதை பத்தி எதுவுமே படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த எல்லா சாப்டர்லயும் நமக்கே தெரியாம நம்ம யூஸ் பண்ண ஒரு அசம்ஷன் என்னன்னா, ஒரு பாடிக்கு சைஸ்ன்றது கிடையவே கிடையாது. இட்ஸ் அ பாயிண்ட் மாஸ் அப்படின்னு அசியூம் பண்ணி படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம அந்த பாடியோட ஷேப்பை விட அதோட மோஷனை பத்தி தான் நம்ம நிறைய படிச்சிருப்போம். we were more into the motion. ரைட்? அதோட ஷேப், சைஸ், எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் விட அது எந்த பாதையில போகுது அப்படின்றதுல தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. இப்போ ரியல் வேர்ல்டுல பார்க்கும்போது பாயிண்ட் மாஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? எவ்வளோ சின்ன மாசா இருந்தாலும் அதுக்கு ரியல் வேர்ல்டுல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுக்கு ஒரு ரேடியஸோ இல்ல ஒரு லென்த், பிரெத், அதுக்குன்னு ஒரு ஷேப் அண்ட் சைஸ் கண்டிப்பா இருக்கும். ரைட்? இப்போ அப்படி இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்றது? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் ரிஜிட் பாடி கான்செப்ட். ஸோ ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? லுக் அட் தி வேர்ட் ரிஜிட். ரைட்? ரிஜிட் அப்படின்னா ஒரு பெரிய பாடி எடுத்தோம், ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி. அதுல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் சேஞ்சே ஆகக்கூடாது. தட்ஸ் வாட் தி கான்செப்ட் ஆஃப் ரிஜிட் மீன்ஸ். ரிஜிட் அப்படின்னா கல்லு மாதிரி அழுத்தம். இன்னும் நான் கல்லுன்னு கூட எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. கல்லுங்கிறது கூட இட் ஹாஸ் a bit of elasticity. அதாவது எனக்கு அது அப்சல்யூட் ஃபிக்ஸட் ஷேப் அண்ட் சைஸ். அதோட ஷேப் அண்ட் சைஸ் எனக்கு கொஞ்சம் கூட ஆகவே கூடாது. டிஃபார்மேஷன் ஒன்று இருக்கவே கூடாது. இன்னும் அதுதான் ரிஜிட் பாடி. இப்போ ரியல் வேர்ல்டுல தான் ரிஜிட் பாடின்னு எதுவுமே கிடையாது சார். அப்புறம் எதுக்கு நம்ம ரிஜிட் பாடி படிக்கணும்னா, ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ரியல் சிச்சுவேஷன்ஸ்க்கு போக முடியும். முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? ஷேப்பே கிடையாது, வெறும் பாயிண்ட் மாஸ்ன்னு. அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு ஷேப் இருக்கு, அதுக்கு சைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி அதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல எஸ் பாடிஸ் எல்லாமே டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம் ஆகிற பாடிஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, எலாஸ்டிசிட்டி, அதெல்லாம் படிப்பீங்க. ரைட்? இப்போ we are in stage 2, rigid body dynamics. ஸோ இங்க ரிஜிட் பாடியில பேசிக் அசம்ஷன் என்னன்னா, எனக்கு அந்த பாடியோட ஷேப் ஃபிக்ஸ்ட், சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் பாடிக்கு வந்தாச்சு, ஒரு ரிஜிட் பாடிக்கு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி அனலைஸ் பண்றது? ஒரு பாயிண்ட் மாஸுக்கு மாஸ், ஐ மீன் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எஸ் சந்தோஷ், இந்த செஷன்லயும் we have an irredo question. ஸோ மோஸ்ட்லி எல்லா செஷன்லயும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். பட் இந்த செஷன்ல எஸ் ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செஷன் முடிகிறப்போ வில் சால்வ் தட் irredo. ஓகே, லெட்ஸ் கெட் பேக். அப்போ ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடிக்கு ஃபண்டமெண்டலா மாஸுக்கு ஈக்குவலண்டான இங்க ஒரு கான்செப்ட் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்ப மாஸ்னா என்ன? இட்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷன். கரெக்டா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா? ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் இன் அ சர்டன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதை யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கம்பல் பண்ணி சேஞ்ச் பண்ண வைக்கிற வரைக்கும் இட் வில் பி இன் த சேம் ஸ்டேட். எதனாலன்னு பார்த்தா த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்? இனர்ஷியா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் தி டெண்டன்சி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷன். தட் இஸ் இனர்ஷியா. இப்போ இனர்ஷியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். நமக்கு
ஃபார்முலான்னு எதுவும் கிடையாது. பட் நம்மளோட இன்ட்யூஷன் இல்ல காமன் சென்ஸ் சொல்லும் இல்லையா, இனர்ஷியா அப்படின்னா இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஒரு மேசிவ் பாடியை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். லைட்டான பாடியை நான் கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தே நகர்த்திடலாம். அதாவது ஒரு பாடியோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு மாஸ் நிறைய இருந்தா சேஞ்ச் பண்றது கஷ்டம். லாரியை நான் மட்டும் தள்ளணும்னா கஷ்டம். நோ, மோர் மாஸ், பயங்கர ஃபோர்ஸ் தேவை அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்ண. ஸோ எக்ஸ்ட்ரீம் இனர்ஷியா. அதே ஒரு சைக்கிளை நான் தள்ளணும்னா ஈஸி, கொஞ்சம் மாஸ் கொஞ்சம் இனர்ஷியா, ரைட்? இப்போ ரொட்டேஷனல் மோஷனுக்கு அதுக்கு பேரலான ஒரு கான்செப்ட் என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இனர்ஷியானா என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது அதே லாஜிக், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நான் ஒரு பாடியை நகர்த்துறதுக்கு பதில் திருப்ப ட்ரை பண்ணும் போது அதுக்கு அந்த பாடி கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நோ, சிம்பிள். ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல மாஸ் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ல ஒரு பாடி என்ன குவான்டிட்டி பார்க்கும்னு பார்த்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏன் இப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா, டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல அதோட சைஸை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லை. பட் இங்க அதோட சைஸ் பிகம்ஸ் அ ஃபேக்டர். அதோட எக்ஸ்டென்ட், அது ஒரு பாயிண்ட் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு வால்யூம் இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதனால நம்ம அந்த ரொட்டேஷனையும் கணக்குல எடுத்துக்கிற மாதிரி வரும். அதுக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? இப்போ மொமெண்ட், நமக்கு இனர்ஷியாக்கு ஃபார்முலா எதுவும் இல்லை, பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு கிளியரான ஒரு ஃபார்முலா இருக்கு. கான்செப்சுவல் ஃபார்முலா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ பாயிண்ட் மாஸ். எனக்கு ஒரு பாயிண்ட் மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுப்போம், அண்ட் திஸ் இஸ் த ஆக்சிஸ். அதாவது நம்ம இங்க ரொட்டேஷனை பத்தி பார்க்க போறோம். ரொட்டேஷன் அப்படின்னாலே ஆக்சிஸை ஸ்பெசிஃபை பண்ணாம நம்ம ரொட்டேஷனுக்குள்ள போகவே கூடாது. ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட எதுவா வேணா இருக்கட்டும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன், டார்க், ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எனிதிங் ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் ஆக்சிஸ் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது. சரி, எனக்கு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு ஆக்சிஸ் இருக்கு, ரைட்? இப்போ இந்த மாஸுக்கு இந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸா வச்சு நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தா சிம்பிள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு நம்ம யூஸ் பண்ற ஆல்பபெட் இஸ் கேபிட்டல் ஐ, ரைட்? கேபிட்டல் ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆல்பபெட் ஐ. ஈக்குவல்ஸ் இந்த மாஸோட மேக்னிடியூட், மாஸ் எவ்வளோ, இன்டு ஆர் ஸ்கொயர். ஆர் என்னன்னு பார்த்தா என் ஆக்சிஸ்ல இருந்து, நோ, ஐ எம் ட்ரைங் டு ரொட்டேட் திஸ் அபவுட் திஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல இருந்து நான் அதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அப்போ இந்த ஆக்சிஸ்ல இருந்து என் மாஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் அ பாயிண்ட் மாஸ். இப்போ நீங்க கேட்கலாம், சார் எக்ஸ்டெண்டட் பாடிக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்ற கான்செப்டே பார்க்க வந்தோம், திருப்பி நீங்க பாயிண்ட் மாஸுக்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போறீங்கன்னா, எஸ், ஒரு பாயிண்ட் மாஸால ரொட்டேட் ஆக முடியாதுன்னு கிடையாது. ஒரு பாயிண்ட் மாஸாலையும் ரொட்டேட் ஆக முடியும், ரைட்? ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆக்சிஸ் வச்சிருக்கோம். அந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸா வச்சு நான் அந்த மாஸுக்கு ஒரு வெலாசிட்டியோ இல்ல ஒரு ஃபோர்ஸோ ஏதாவது கொடுத்தோம்னா இட் கேன் ரொட்டேட். ஸோ ஒரு பாயிண்ட் மாஸுக்கு கூட நம்மளால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்ல முடியும், ப்ரொவைடட் அதோட ஆக்சிஸ் சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது. அந்த ஆக்சிஸ் அந்த மாஸ்க்குள்ளேயே இருந்ததுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா அது ஒரு புள்ளி, ரைட்? அந்த ஆக்சிஸை தூக்கி அந்த புள்ளி மேலேயே போட்டோம்னா ரொட்டேஷனை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட் மாஸுக்கு ஆக்சிஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்ததுன்னா we can say moment of inertia, right? So mass into distance square. இது ஒரு பாயிண்ட் மாஸுக்கு. இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் பாடியை நான் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா a collection of point bodies ன்னு கன்சிடர் பண்ண முடியுமா? ஒரு எக்ஸ்டெண்டட் பாடியை கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பாடிஸ். எக்ஸாம்பிள், ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ மண் எடுத்துக்கிறோம், இல்ல மண் வேணாம், வீட்டுல சுகர் இருக்கும்ல, சுகர் கிறிஸ்டல்ஸ். 1 கிலோ சுகர் எடுத்து பார்த்தா அது 1 கிலோன்றது மேக்ரோஸ்கோபிக்கா எனக்கு தெரிஞ்சாலும் உள்ளர நான் பார்க்கும்போது ஒன்னு இண்டிவிஜுவல் சுகர் கிறிஸ்டல்ஸ் இல்லையா? சோ எனக்கு அந்த ஒரு சுகர் கிறிஸ்டலோட மாஸை நான் தனித்தனியா கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் மாஸ் ஆஃப் த என்டையர் சங்க் எனக்கு கிடைக்கும். அதே கான்செப்டை என்னால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்டகிரேஷன்னாலே இதுதான். எனக்கு ஒரு பெரிய சங்கை குட்டி 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 குட்டியா பிரிச்சு நான் அது எல்லாத்தையும் ஆட் பண்றேன், ரைட்? நான் அதை குட்டியா பிரிக்கும் போது என்ன ஆகும், நம்பர் அதிகமாகுமா? ஒரு பாடி இருக்கு, அதை நான் 2ஆ உடைச்சோம்னா I'll get 2 pieces. 3ஆ உடைச்சோம்னா I'll get 3 pieces. நம்ம 3ஆ உடைக்கும் போது எனக்கு அதோட சைஸ் குட்டியாகும், பீஸ் அதிகமாகும். நான் அதோட ஒரு இண்டிவிஜுவல் பீஸோட சைஸை குறைக்கும் போது நம்பர் ஆஃப் பீசஸ் will keep increasing. அப்ப இன்டகிரேஷனோட கான்செப்ட் இதுதான். நான் ஒரு பெரிய பாடியை
மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்மால் பீஸா உடைக்கிறேன். அப்போ நம்பர்ஸ் எவ்வளவு வரும்? மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு a big number வரும். அதுக்கு தான் நம்ம இன்டகிரேஷன் சம்மேஷன்ல இருந்து எவால்வ் ஆகி இன்டகிரேஷன்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு பாயிண்ட் மாஸுக்கு சமேஷன் mr² சொல்லியாச்சு. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் மாஸுக்கு பதில் ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி, லெட்ஸ் சே இது மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு நான் அதுக்கு நடுவுல ஒரு ஆக்சிஸ் போட்டிருக்கேன். லெட்ஸ் சே திஸ் இஸ் an axis. இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸா வச்சு நான் இவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். he is rotating with respect to this axis. லெட்ஸ் சே நம்ம இந்த பேட் எடுத்துப்போம், ரைட்? இந்த பேட் தான் பாடி, இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ரைட்? with respect to the axis this is rotating. இப்போ இவனுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். லாஜிக் என்ன? சிம்பிள். இந்த ஆக்சிஸ்ல இருந்து நான் ஒரு சின்னோண்டு மாஸ் dm கன்சிடர் பண்ணிக்கிறேன். Now let's just consider a small mass dm. இப்போ அந்த dன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா வெரி ஸ்மால் டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மாஸ், வெரி வெரி ஸ்மால், மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ், ரைட்? dm. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? இங்க இருந்து நான் r², rங்கிறது தான் அந்த டிஸ்டன்ஸ். dm is at a distance r from the axis. இப்போ இதே மாதிரி சேம் dm இருக்கிற மாதிரி எனக்கு இங்க ஒரு மாஸ் எடுக்க முடியும், ரைட்? another dm. அதே மாதிரி இங்க ஒரு மாஸ் எடுக்க முடியும், அதான் another dm. So the entire body is made up of infinite number of dms, கரெக்டா? அப்போ ஒரு dmக்கு எனக்கு மாஸ் என்ன வரும்? for 1 dm into r². அதே மாதிரி ரெண்டாவது dm into r1² வரும், dm into r2². இது வந்து r2 எடுத்துப்போம், இது r3. சோ இந்த மாதிரி இந்த பாடியில இருக்கிற எல்லா பாயிண்ட் மாசஸுக்கும் நான் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணேன் அப்படின்னா I'll get the total moment of inertia, right? So அத நான் அடிஷன்ல சொல்ல முடியாது. This will go on up to infinity வரைக்கும் எனக்கு போகும். So இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் போகும்போது the summation becomes integration. இன்டகிரேஷனோட சிம்பலே சம்மேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் இருக்குல்ல, எஸ், அந்த லெட்டர்ல இருந்து உருவாக்கப்பட்டதுதான். ஸோ இன்டெக்ரல் dm into r². So this is moment of inertia for an extended body, right? So ஒரு extended bodyக்கான moment of inertia இதுதான், integral dm into r². Done. இப்போ moment of inertia, okay, integral dm into r². ஒரு ஸ்டாண்டர்ட் பாடிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸுக்கும் நமக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ இருக்கு. நீங்க அதை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்கு. நான் சாம்பிளுக்கு ஒரு 1 டைமென்ஷனல் பாடி, ஒரு 2D பாடி, ஒரு 3D பாடி, ஒரு டைமென்ஷனுக்கும் ஒரு டெரிவேஷன் நான் போடுறேன். பட் எல்லாத்துக்கும் போடுறதுக்கு டைம் இருக்காததுனால மீதி வேல்யூஸ் எல்லாத்தையும் யூ கேன் ட்ரை டு டிரைவ் இட் ஆன் யுவர் ஓன். ஒரு தடவை டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இருக்கும், ரைட்? உங்களுக்கு அது ஆன்சர் எப்படி வந்ததுன்னு ஒரு தடவை டிரைவ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூல் நெவர் ஃபர்கெட். So ஒரு தடவை டிரைவ் பண்ணி பார்த்துட்டு I want you to memorize the standard values of all the moment of inertia. ஒரு ராடுக்கு, ஒரு டிஸ்க்கு, ரிங்குக்கு, ஸ்பியருக்கு, we'll have so many shapes. So அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் ராட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். The moment of inertia, let this be the first problem today. இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போற first problem, it's derivation. இங்க we are not into the final answer. உங்க எல்லாருக்கும் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு தெரியும், ரைட்? பட் அது எப்படி வந்தது, we are going to focus on that part. இந்த பாடி என்னன்னா it's a rod ன்னு வெச்சுப்போம். it's a uniform rod, ரைட்? எனக்கு இதுல சென்டர்ல ஒரு ஆக்சிஸ் வச்சிருக்கேன். எனக்கு இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும் with respect to this axis, right? இத let's take it as the axis of rotation. இந்த ஆக்சிஸ்ல எனக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவனோட டோட்டல் லென்த் என்ன? let's take it as L. The total length of this body நம்ம L அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாடியோட மாஸ் m அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆக்சிஸை வச்சு இவன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். இந்த பென் தான் இந்த பாடின்னு வச்சா about the center axis இவன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சிஸ் அவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் திங் இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது கான்செப்ட் என்னன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம 1 டைமென்ஷனல் பாடிக்கு மீதி 2 டைமென்ஷன்ஸ்லயும் மாஸ் சேஞ்ச் ஆகல. No, it's going to remain constant. So அப்போ மாஸ், வேரியேஷன் ஆஃப் மாஸ் இன் 1 டைமென்ஷன், அதுதான் லீனியர் மாஸ் டென்சிட்டி. அதுவே வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் 2 டைமென்ஷன்ஸ், அது வந்து நமக்கு ஏரியல் மாஸ் டென்சிட்டி, சூப்பர்ஃபிஷியல் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு வரும். எஸ், ஹாய், ஹலோ. டார்க் மோட் Pranesh, dark mode is not available for some reasons.
கொஞ்சம் டெக்னிக்கல் ரீசன், ஸோ டார்க் மோட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அடுத்த கிளாஸஸ்ல இருந்து வில் ட்ரை டு பிரிங் இன் டார்க் மோட். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் பேக். என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? லீனியர் மாஸ் டென்சிட்டி. இதுவே ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணும்போது வில் கோ ஃபார் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, இல்ல ஏரியல் சூப்பர்ஃபிஷியல் மாஸ் டென்சிட்டி. ஒரு வால்யூம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி, நார்மல் டென்சிட்டி இருக்குல்ல, மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எடுத்துப்போம். ரைட், இந்த மூணு கான்செப்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்ற அசம்ஷன்ல இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். லீனியர் மாஸ் டென்சிட்டி, அதாவது சிம்பிள், இதோட மொத்த மாஸும் என்டையர் லென்த் எல்ல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இவனோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தா எம். அந்த டோட்டல் மாஸும் இந்த என்டையர் லென்த் எல்ல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. டன். ரைட், அப்போ என்ன லீனியர் மாஸ் டென்சிட்டி நம்ம எப்ப சொல்லலாம்? m by l is equal to lambda. இதுக்கு நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னா m is equal to lambda l அப்படின்னு போடுவோம். ஃபைனலா lambda is linear mass density, mass per unit length அப்படின்னு சொல்லுவோம் linear mass density. இப்போ linear mass density இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வயரோ இல்ல எலக்ட்ரிக்கல் ஷாப்ல ஒரு வயர் வாங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 1 மீட்டர் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டா அவன் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லுவான். அப்ப எனக்கு ஒரு 4 மீட்டர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாகும்ல. சேம் இங்க நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு பதிலா மாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். 1 மீட்டர் ராட் எடுத்தேன்னா எம்ங்கிறது தான் அதோட மாஸ். அப்ப நான் 1/2 மீட்டர் எடுத்தேன்னா பாதியா குறையும். நான் 1/4 மீட்டர் எடுத்தேன்னா கால்வாசி ஆகும். நான் எவ்வளவு குட்டியோண்டா எடுக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மாஸும் குறையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மாஸ் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். நான் லென்த் எவ்வளவு அதிகமாக்குறேனோ அந்த அளவுக்கு எனக்கு மாஸ் அதிகமாகும். லென்த்தை குறைச்சோன்னா எனக்கு மாஸ் குறையும். அது எந்த ரேட்ல இருக்கு? லாம்டான்ற ரேட்ல. ரைட், லாம்டா தான் மாஸ் பர் யூனிட் லென்த். இப்ப ஏன் இந்த வேலைன்னா, எனக்கு ஃப்ரம் த ஆக்சிஸ், என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ், ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு சின்னோண்டு டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். Now let's take this differential element at a distance x. Right? இவனோட லென்த் என்ன வரும்? Let's take it as dx. அதாவது இந்த எலிமெண்டோட லென்த் என்னன்னு பார்த்தா dx, ஒரு குட்டியோண்டு எலிமெண்ட். ஏன் இந்த வேலை பார்க்கறேன்னா, dx அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த். அவனா நான் ஒரு பாயிண்ட் பாடி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி தின் ராட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இது எதுக்கு திக்கா போட்டிருக்கோம்னா உங்களுக்கு டயக்ராம் புரியணும் அப்படின்றதுக்காக. பட் ரியல் வேர்ல்ட்ல திஸ் வில் பி லைக் வெரி தின், இவ்வளவுதான் இருக்குமே. ரைட், இப்போ இந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? தட் இஸ் a very small point அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் மாஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன பார்த்தோமா? வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ஃபார் ஒன் சிங்கிள் பாயிண்ட்? சிம்பிள், அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா di எவ்வளவு வரும்னு பார்த்தா dm into r². அதாவது இவனோட மாஸ் இருக்குல்ல, இந்த குட்டி ரீஜனோட மாஸ் வந்து நம்ம dm அப்படின்னு எடுத்துக்கலாம். இவனோட மாஸ் becomes dm. So dm into r². இப்போ r, this is the general formula நம்ம ஏற்கனவே பார்த்தது. இங்க everything is one dimensional இல்லையா? So r க்கு பதிலு we can replace it with x. மாஸ் நம்ம என்ன பண்ணணும்னா in terms of x ல replace பண்ணணும். Right? So அதுக்கு we have to use this logic. dm ஓட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தா இப்போ ஒண்ணா நம்ம கண்டுபிடிக்கணும். dm is equal to lambda into dx. லாம்டாங்கிறது என்ன? மாஸ் per யூனிட் லென்த். அப்ப எனக்கு எவ்வளவு லென்த் வேணுங்கிறத நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு dm வேல்யூ கிடைக்குமா? சோ இந்த dm மட்டும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இஸ் ஈஸி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால dm கண்டுபிடிக்கிறது தான் கேன் பி a bit tricky. அதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிலேட்டட் கான்செப்ட்ஸையும் சால்வ் பண்ணிடலாம். சோ dm is lambda into dx. லாம்டாங்கிறது மாஸ் per யூனிட் லென்த். ஒருவேளை இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா dm equals mass per unit length into dx. இல்ல சார் லாம்டா அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது, வேற ஏதாவது ஈஸியான வே இருக்கான்னு கேட்டா yes we can do. என்ன? டைரக்டா இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு எழுதலாம். பாருங்க, டோட்டல் லென்த்ல எனக்கு டோட்டல் மாஸ் இருக்கு. ரைட், இப்ப நான் அதை ரெண்டா உடைக்கிறேன். ரெண்டா உடைக்கும் போது எனக்கு லென்த் வந்து பாதி ஆகுது. அப்ப மாஸ் எவ்வளவு ஆகும்? மாஸும் எனக்கு பாதி ஆகணும் தானே. நான் அதை ரெண்டா உடைச்சு எடுத்தா எனக்கு மாஸும் பாதி ஆகணும். டோட்டல் லென்த்துக்கு டோட்டல் மாஸ் நான் ரெண்டா உடைச்சேன்னா மாஸும் எனக்கு பாதி ஆகணும். இப்போ அதே மாதிரி நான் dx அப்படின்ற குட்டி பீஸை உடைச்சு எடுக்கிறேன். dx அப்படின்ற குட்டி பீஸை நான் உடைச்சு எடுக்கிறேன். அப்ப எனக்கு எங்க மாஸ் என்ன வரணும்?
அதுக்கான கரஸ்பாண்டிங் குட்டியோண்டு மாஸ் தானே வரணும் dm, ரைட்? நான் L ல இருந்து பாதியா குறைச்சா m-ம் பாதியா எனக்கு குறையுது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப L ல இருந்து குட்டியோண்டா உடைச்சு எடுக்கிறேன், குட்டி dx பீஸை உடைச்சு எடுக்கிறேன். அப்ப அவனோட மாசு குட்டியோண்டு dm இருக்குமா? சிம்பிள். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. லைக் இதை நம்ம கீழே எழுதிக்கலாம், m. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. if two things are proportional, நம்ம அதை டைரக்டா டிவைட் பண்ணலாமா? so dx by L equals dm by m. இப்போ இந்த m இங்க வந்துச்சுன்னா m by L dx equals dm அப்படின்னு வந்துடும். so இப்படி கூட நம்ம dm கொண்டு வரலாம். this is another way of finding out dm. இப்போ இந்த dm தூக்கி இங்க ஆல்ரெடி சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு, dm into dx, ரைட்? இப்போ இதை தூக்கி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணணும். di equals mass per unit length, dm க்கு பதில் dx, and instead of r x யூஸ் பண்றோம், x square dx, and r square is equal to x square. ஏன்னா this is a one dimensional body, so நமக்கு r னா என்ன? பொசிஷன் வெக்டார் தானே, அதுல x இருக்கும், y இருக்கும், z இருக்கும், ரைட்? இங்க வெறும் one dimensional bodyன்றதுனால I'm just considering x. done, right? di is equal to m by L x square dx. that's it. இப்போ அடுத்து important thing, இங்க dx ஓட லிமிட்ஸ் என்னென்ன? நான் எங்க இருந்து எது வரைக்கும் dx சேஞ்ச் பண்ண முடியும்? what are the limits of dx? நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன், x ஓட எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, சென்டர்ல. இப்ப சென்டர்ல இருந்து நான் L/2 வரைக்கும் என் dx மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -L/2 வரைக்கும் dx மூவ் பண்ணி கொண்டு வர முடியும். சோ பாசிட்டிவ் L/2 வரைக்கும் ரைட் சைடு எண்ட் வரைக்கும் அவனால போக முடியும், நெகட்டிவ் L/2 லெஃப்ட் சைடு எண்ட் வரைக்கும் அவனால போக முடியும். சோ ரெண்டு, that is the limits. இங்க இன்டகிரேஷனுக்கான லிமிட்ஸ் அதுதான், ரைட்? எல்லாத்தையும் இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணா just let's integrate this. இங்க -L/2 to +L/2, அவ்வளவுதான். இப்ப இன்டகிரேட் பண்ணலாமா? கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே வந்துடணும், வேரியபிள்ஸை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். so which is m by L x square integrate பண்ணா x cube by 3 into -L/2 to L/2. that's it. x cube by 3 minus L/2 to L/2. that's it. so இப்போ upper limit minus lower limit. now we'll take a new page. left hand side la integral di becomes I, right? இப்போ அடுத்த பேஜ் போலாமா? I is equal to m by L integral L 1/3 common. we'll do one thing. அடுத்த பேஜ் வேண்டாம், இங்கே போட்டுடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதை மட்டும் நான் கடைசியா இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். we'll do it here itself. so இப்போ இந்த ஸ்டெப்ல 3 is constant, அதை வெளியே எடுத்துட்டு லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, done. so I becomes m by 3L into L cube by 8 minus of L cube by 8 அப்படின்னு வரும். that's it. ஏன் மைனஸ் வருது பாருங்க, ஏன்னா மைனஸை கியூப் பண்ணா அந்த மைனஸ் அப்படியே தானே இருக்கும். மைனஸை ஸ்கொயர் பண்ணா, if you square a negative number it will become plus. ஒரு மைனஸ் நெகட்டிவ் நம்பரை கியூப் பண்ணோம்னா அது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் 3 தடவை வர்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி மைனஸ். சோ ஃபார்முலால அப்பர் லிமிட் மைனஸ், இந்த மைனஸ் வந்து பார்ட் ஆஃப் த ஃபார்முலா. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், சோ மைனஸ், திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபார்முலா. இது கியூப் பண்ண பிறகும் எனக்கு இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கு. டன். இப்போ ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணா யூ வில் கெட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. m by 3L into பிளஸ் போட்டா 2L3 by 8 அப்படின்னு வருமா? ரைட். ஸோ ஆஃப்டர் திஸ் போட், ஸோ m இதையும் எனக்கு 2 மீதி இருக்குமா? ml ஸ்கொயர் by 12. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a rod with respect to an axis passing through the midpoint. So successfully mother formula derive பண்ணியாச்சு. Moment of inertia of a thin rod, right, with an axis, with respect to an axis passing through the center. இதுதான் formula. Now this is how you should do it. நான் அந்த ப்ரொசீஜரை மட்டும் ஒரு ரீகேப் கொடுக்குறேன் பாருங்க. சிம்பிள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சிஸ்ல இருந்து ஒரு சர்டன் எலமெண்ட், குட்டியோண்ட் எலமெண்ட்,
இது ஒன் டைமென்ஷனல் பாடின்றதுனால நான் ஒரு பாயிண்ட் எலமெண்ட் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு 2D பாடினா நான் ஒரு ஸ்ட்ரிப் ஒன் டைமென்ஷனல் எலமெண்ட் எடுப்பேன். ஒரு 3D பாடினா நான் 2 டைமென்ஷனல் எலமெண்ட் எடுக்கணும். ஸோ என் பாடி எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அதை விட கம்மியா நான் எலமெண்டல் ஸ்ட்ரிப் எடுப்பேன். ஏன்னா அப்படிதான் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணா ஒரு டைமென்ஷன் நமக்கு அதிகமாகும். ஸோ இங்க நான் ஒரு பாயிண்ட் டசன்ட் ஹேவ் எனி டைமென்ஷன், ரைட்? அந்த பாயிண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு ஒன் டைமென்ஷனல் பாடி வருது. அதுவே நான் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை சால்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அதான் நம்ம பார்க்க போறோம். வில் டூ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ரேண்டம் ட்ரையாங்கிள் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வில் டூ அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் ஸ்பியர். ஆல்ரைட், ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. we have derived the formula. இது வரைக்கும் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, பட் we have derived it. சூப்பர்ல? ரைட், நெக்ஸ்ட் if you want take a look at it, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. any doubts? ரைட், ஓகே, so no doubts, we'll start. next, இப்போ ரெண்டாவது நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம்னா moment of inertia of a triangle lamina. Right, a triangle lamina. So same as usual, we'll start with the diagram. ஒரு diagram, இது ஒரு triangle அப்படின்னு வச்சுக்கோங்க. This is a triangle. Right, இது எனக்கு ஒரு triangle. இப்போ இந்த triangleோட base reference வச்சு இந்த axisல அதை நான் rotate பண்றேன். Right, இதுதான் நம்ம ஒரு just triangle அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. base reference வச்சு நான் rotate பண்றேன். அப்போ இதோட moment of inertia எப்படி இருக்கும்? So with respect to this axis நான் rotate பண்ணும்போது what will be the moment of inertia? Right, இப்போ இந்த triangleோட basic details நமக்கு தெரியணும்ல. Let's take it as base. Right, அதே மாதிரி இங்க இத height அப்படின்னு எடுத்துக்கலாம். இவனோட mass எவ்வளோ? m. So போன ப்ராப்ளம் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம், அதனால நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டி யூஸ் பண்ணோம். இது ஒரு 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ இங்க நம்ம ஏரியல் மாஸ் டென்சிட்டி இல்ல சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லுவாங்க. மாஸ் டிவைடட் பை ஏரியா, அந்த டோட்டல் மாஸும் ஏரியால எவ்வளவு டிவைட் ஆயிருக்கு அப்படின்ற வேரியபிள் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் த மாஸ்? மாஸ் எம்னு வச்சாச்சா, டிவைடட் பை ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும்ல, half BH டன். So half BH, which is 2m by BH. இதுக்கு நம்ம கொடுக்கிற சிம்பிள் சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். லாம்டாங்கிறது ஃபார் லீனியர் மாஸ் டென்சிட்டி, சிக்மா சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, ரோ வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இங்க நம்ம அந்த எலமெண்ட் சூஸ் பண்றோம் பாருங்க, அதுதான் ட்ரிக். எப்படி அந்த எலமெண்ட் சூஸ் பண்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைமென்ஷனல் லீனியரா இருந்த பாடிக்கு நம்ம ஒரு குட்டி பாயிண்ட் எடுத்தோம். இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா. சோ ஏரியாக்கு நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எலமெண்டா எடுப்பேன். அதாவது இது ஒரு ஏரியா 2D பாடி. அப்போ என்னோட எலமெண்ட் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரிப். நான் ஒரு சின்னோண்டு ஸ்ட்ரிப் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்? ரைட், கீழ இருந்து y அப்படின்ற ஹைட்ல நான் dy அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட், dy அப்படின்ற எலமெண்ட். ஏன் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கேன்னா, இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆக்சிஸ்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிப்பை நான் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பாடிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரிப் ஐ கேன் கன்சிடர் தட் ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பாடிஸ். சிம்பிள், ரைட்? இப்போ இந்த dy இருக்கான்ல, பேர் கொடுத்துடலாம், A B C D E. இப்போ இந்த DE ஓட மாஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? DI ஈக்குவல்ஸ் DM இன்டு R². இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. எல்லாமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அப்போ இங்க இந்த ஸ்ட்ரிப்போட மாஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இவனோட மாஸ் தெரியணும்னா இவனோட ஏரியா எனக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா, எனக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் மாஸ் டென்சிட்டி இருக்கு, சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி எனக்கு ஆல்ரெடி இருக்கு. அப்போ இந்த மொத்த ஏரியால இவ்வளோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு, அந்த வேரியபிள் எனக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிச்சு இது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு அதோட ஏரியா தனியா கிடைக்குமா? இப்போ இவனோட ஏரியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், லென்த் இன்டு பிரெத். இவன் ஒரு குட்டி ட்ரையாங்கிள், சாரி ரெக்டாங்கிள்.
length into breadth. Breadth dy already இருக்கு. இப்போ இவனோட length நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? That is the problem. டைரக்டா length இல்லல்ல, base இருக்கு, height இருக்கு. இவனோட length நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ஒரு mathematical trick யூஸ் பண்ணலாம். Similar triangle principle. ADE, right? Triangle ADE யும் ABC அது ரெண்டும் similar triangles ஆ? ADE and ABC அது ரெண்டும் similar triangles, right? Proportional how become equal? Okay, Pranesh, நம்ம proportional அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோமா, ரைட்? அப்போ நான் ரெண்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதுனா ரெண்டுத்துக்கும் ஒரே கான்ஸ்டன்ட் தான் வரும். நான் டிவைட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் எனக்கு கேன்சல் ஆயிடுமா? தட்ஸ் a good question. Mass is proportional to length னு போட்டேன், அதுக்கப்புறம் dm is proportional to dx அப்படின்னு போட்டேன். இது எப்படி ஈக்குவல் டு ஆச்சு சார்? கரெக்ட். மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல். நான் ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவேன் L. அதே கான்ஸ்டன்ட் தான் இங்கேயும் வரும். நான் டிவைட் பண்ணா நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு அந்த கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும்ல. So it becomes equal to, at the end அது becomes equal to, you know, that's how we remove the proportionality. அந்த கான்ஸ்டன்ட்டை நான் எக்ஸ்பிளிசிட்டா ஸ்பெசிஃபை பண்ணல, பட் you get the idea, right? Okay, so good question man, right? அடுத்து இங்க what was I saying? Yes, இதோட length கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம similar triangles principle யூஸ் பண்ணிக்கலாம். ADE அந்த triangle ABC அதுக்குள்ளர தான் இருக்கு, ரைட்? ADEன்றது வந்து ABC யோட குட்டி, ரைட்? இவன் வயித்துக்குள்ளர குட்டி வச்சிருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். one angle is common, one angle is completely common. DE நம்ம எடுக்கும் போதே BC க்கு parallel-ஆ தான் எடுத்தோம். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ரைட்? தே ஆர் ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட்? A D E and ABC இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், கரெக்டா? அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடு, அதோட ஹைட் எல்லாமே எனக்கு சேம் ரேஷியோல இருக்கணும், ரைட்? சோ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஹைட் எல்லாமே சேம் ரேஷியோல இருக்கும். எனக்கு இங்க இவனோட ஹைட் என்ன வரும் பாருங்க, h minus of y, கரெக்டா? கீழ இருந்து இது y, டோட்டல் ஹைட் h. அப்ப h ல இருந்து நான் y ய சப்ட்ராக்ட் பண்ணா இந்த குட்டியோட ஹைட் எனக்கு கிடைக்கும். இப்ப பெரியவனோட ஹைட் என்ன? h. அது ரெண்டுத்தோட ரேஷியோவும் h minus y by h is equal to base ratio DE by BC. DE by BC சொல்லலாமா? இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிள், ஒன்னு குட்டி இன்னொன்னு பெருசு, பட் ரெண்டும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு யூசிங் AAA similarity. இப்ப அதனால அவங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் as well as height எல்லாமே சேம் ஒரே ரேஷியோல இருக்கணும். height by height, base by base, left side by left side, right side by right side எல்லாமே ஒரே ரேஷியோல இருக்கணும். எனக்கு தேவை ஹைட் அண்ட் பேஸ் மட்டும்தான். மீதி சைட்ஸ் நான் கணக்குல எடுத்துக்க தேவை கிடையாது. சோ குட்டி ஹைட் பை பெரிய ஹைட், h minus y by h equals DE அவனோட பேஸ் லென்த் டிவைடட் பை BC. BC ஓட வேல்யூ வந்து B நமக்கு தெரியும் இல்லையா, DE by B. இப்போ எனக்கு இந்த DE தான் வேணும். சோ B by h into h minus y equals DE. சோ என்னோட ஸ்ட்ரிப்போட லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு, டன். அவனோட பிரெத் ஆல்ரெடி இருக்கா, ரைட்? இப்போ அவனோட ஏரியா என்ன வரும் பாருங்க, DA equals B by h into h minus y, length into breadth. அவ்வளவுதான்ப்பா. சோ DA அவனோட குட்டியோண்டு ஸ்ட்ரிப்போட ஏரியா. போன ப்ராப்ளம்ல நம்ம DX ன்னு எடுத்தோம். No, if you remembered, போன ப்ராப்ளம்ல நம்ம DX, ஏன்னா அது ஒரே ஒரு குட்டி 1 dimension DX, 2 dimension DA, அந்த ஸ்ட்ரிப்போட ஏரியா எனக்கு கிடைச்சிருச்சு, டன். இப்போ அடுத்தது நான் DM என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். DM is equal to sigma into DA, right? DM is sigma into DA. So அப்ப 2m by BH into இந்த quantity, 2m by BH போட்டு into இந்த quantity, right? That's it, simple. So sigma என்ன? 2m by BH into DA, B by H into
h minus y into dy. So b cancel பண்ணிக்கலாம். This is dm. So integrationக்கு நமக்கு தேவையான முதல் term கிடைச்சாச்சு. ரெண்டாவது term r square. இங்க பொசிஷன் என்ன? வெறும் y மட்டும் தானே. ரைட், நம்ம இங்க ஆக்சிஸ்ல இருந்து பார்க்கும்போது y மட்டும் தான் நமக்கு வேரி ஆகுது. So with respect to y, r ஸ்கொயருக்கு பதிலா r is equal to y அப்படின்னு எழுதிக்கலாம். So எனக்கு இன்டெகிரல் என்ன ஆகும்? dy equals dm க்கு பதிலா this whole thing 2m by h square. So 2m by h square into h minus y dy. இது dm ஓட பார்ட். dm into r ஸ்கொயருக்கு பதிலா y square. This is the second part. Right? இது dm, இது r square. Done. So அடுத்த ஸ்டெப் இதை இன்டகிரேட் பண்ணா முடிஞ்சிருச்சு. Alright. So இப்போ we'll take it to the next page. இன்டகிரேஷனுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துறணும், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சு இன்டகிரேட் பண்ணணும். இங்க with respect to dy, அப்போ y தானே வேரியபிள். So y-ய தூக்கி இங்க ரெண்டு இடத்துலயும் மல்டிப்ளை பண்ணிட்டு நான் இந்த dm 2m by h square வெளியே கொண்டு வந்துடலாம். So we'll take it to the next page. dy equals, அதாவது integral dy equals 2m by h square. கரெக்டா? 2m by h square into இதை மல்டிப்ளை பண்ணா h into y square minus y cube வரும். h into y square minus y cube into dy. So I have to integrate this. Right? இதை integrate பண்ணா I'll get the solution. That's it. Integrate பண்ணுமா? So what will I get? Left hand sideல I and integration ஓட limits. Yes, அத மறந்தாச்சு. இங்க y ஓட limit என்ன பாருங்க? இந்த strip எங்க இருந்து எது வரைக்கும் நகர முடியும்? So இவனை நான் கீழே கொண்டு வந்தேன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆவானா? மேல போனா it can go up to the height h. So அந்த strip நான் எங்கிட்ட இருந்து எது வரைக்கும் மாத்த முடியும்? That is the limit of my integration. இப்போ இங்க limit of integration என்ன? 0ல இருந்து h. That's it. 0 to h. So keep the மீதி எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு we'll do the integration. 2m by h square into h constant, இது y cube by 3 minus y power 4 by 4 integral 0 to h. Now basic integration. Again, upper limit minus lower limit. So என்ன வரும்? 2m by h square into h into, இங்க நான் substitute பண்ணா h cube by 3 minus h power 4 by 4 அப்படின்னு வரும். lower limit போட்டா 0 ஆகும். அதனால யூசுவலா lower limitல 0 இருந்ததுன்னா இங்க ஃபுல்லாவே வேரியபிள்ஸாவே இருந்ததுன்னா அதை நம்ம போட தேவையில்லை. சப்போஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இன்டெகிரேஷன் அப்படி வராது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தா you have to consider. இல்லனா just lower limit 0 இருந்ததுன்னா அப்படியே இக்னோர் பண்ணிடலாம், நம்ம ப்ராப்ளமே இல்லை. ரைட்? So again, let's simplify this. 2m by h square into இங்க h cube, h power 4 by 3 minus h power 4 by 4. Correct? So solve பண்ணா 4 minus 1 by 12 வருமா? 2m by h square into 4h power 4 minus 3h power 4 by 12. அவ்வளவுதான். So finally you can write it as 2m by h square into 4 minus 3 is h power 4 by 12. So இதுவும் this will get cancelled. Power 2 6 m h square by 6. So this is the moment of inertia of a triangular lamina. So successfully ஒரு 2-dimensional body derive பண்ணி முடிச்சாச்சு. All right? I think this is clear. Siva Sir, finishing syllabus for JEE Advanced, going to solve problems and PVQs. I'm going to finish the whole syllabus only for 𝐼/𝒂 test series, sir. Where to focus? You are already on the right track, man. ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ questions practice பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ your chances of cracking mains as well as advanced increases. Right? அப்போ first step is solving questions. ரெண்டாவது within the time limit. So நீங்க டைமர் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. That is where we lack. நான் வீட்டில் we used to do it at your own pace. So என்னோட சஜஷன், நீங்க questions எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா now start timing it. எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு? work on that part. Let's get back.
Okay, so ஒரு successful-ஆ one dimensional body-க்கு derive பண்ணியாச்சு, ஒரு 2D body-க்கு derive பண்ணியாச்சு. Next ஒரு 3-dimensional body. Or we'll do one thing. நம்ம ஒரு 2-3 problems பார்த்துட்டு and then we can go to a 3-dimensional body. Right, so let's do some problems. And இதெல்லாம் தான் standard values of moment of inertia. You have to memorize this. இது எல்லாத்தையும் நீங்க memorize பண்ணிக்கணும். இப்போ நம்ம first of a thin rod, அது அடுத்த பேஜ்ல வரும். For a ring or a circular hoop, ஒரு ரிங்குக்கு moment of inertia is half mr² about diameter. Moment of inertia axis பொறுத்து change ஆகுமா? No, it will change drastically with respect to axis. Right? எனக்கு ஒரு ring இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரிங்கோட சென்டர்ல நான் பெர்பெண்டிகுலரா ஒரு ஆக்சிஸ் வச்சிருக்கேன். Right? This is a ring. அந்த ரிங்க்கு சென்டர்ல பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருந்ததுன்னா இதோட moment of inertia I about a perpendicular axis is mr² அப்படின்னு வரும். இதே ரிங்குக்கு நான் இந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்றேன். Say for example, இதுதான் ரிங்னு எடுத்துப்போமே. நான் இந்த ரிங்கை இங்க ஆக்சிஸை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு mr². அதுவே நான் ஆக்சிஸை இப்படி வச்சு இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணேன்னா I'll get mr²/2. I parallel to the plane, right, through diameter. Plane-க்கு parallel through diameter எனக்கு mr²/2. I mean, இது எல்லாத்துக்கும் derivation இருக்கு. You can go through the derivation and you can memorize the values. ஒரு தடவை values எல்லாத்தையும் go through பண்ணிட்டு you can derivations go through பண்ணிட்டு you can memorize the values. So you have to learn the table as well. So half mr² about the diameter, axis க்கு same ring க்கு same ring about axis m into r². Now இப்பதான் காமிச்சேன் with respect to axis. அடுத்தது disk க்கு. Now for a disk through the axis perpendicular mr², right? Central axis na and the disk க்கு சென்டர்ல ஒரு axis போட்டோம்னா perpendicular போட்டோம்னா this is half mr². So and so on. இது மாதிரி எல்லா valuesக்கும் you have to memorize. Right? And நம்ம இப்பதான் இதை derive பண்ணாம thin rod about the center ml²/12. அதே thin rod ஒரு எண்ட்ல இருந்து பார்க்கும்போது ml²/3 அப்படின்னு வரும். Now this is for other lamina. So நமக்கு டைம் இல்லாததுனால I'm just keeping it short. இல்லனா you have to derive everything at least once. ஒரு தடவையாவது எல்லாத்தையும் derive பண்ணிடுங்க. You will never forget it. Right. So next, yeah, parallel axis theorem. We'll go to the next topic. நமக்கு parallel axis theorem, perpendicular axis theorem னு ரெண்டு தியரம் இருக்கு moment of inertiaல. So why do we need these theorems in the first place? First, parallel axis theorem னா என்னன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு பாடி இருக்குப்பா. Now this is an extended body அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பாடிக்கும் center of mass அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். Right? Let this be the center of mass. இப்போ center of mass வழியா அதோட moment of inertia கண்டுபிடிக்கிறது relatively easy. எந்த ஒரு பாடியா இருந்தாலும் அதுக்கு moment of inertia with respect to center of mass கண்டுபிடிக்கிறது relatively easy. Right? But அது இல்லாம வேற ஏதாவது ஒரு random axis இருக்கு. நான் center of mass இல்லாம வேற ஒரு random axis கொடுத்து அந்த axis ரெஃபரன்ஸா வச்சு moment of inertia கண்டுபிடிக்க சொல்றேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தியரம் தான் parallel axis theorem. அப்ப என்ன பண்ணணும்? சிம்பிள். எனக்கு இந்த பாடிக்கு பதிலு வேற ஏதோ ஒரு random பாடி இருக்கு. இந்த பாடிக்கு இந்த ஆக்சிஸ்ல இருந்து எனக்கு moment of inertia கண்டுபிடிச்சு சொல்லுப்பா அப்படின்ற. இதே ஒரு random axis கொடுத்து இந்த ஆக்சிஸை வச்சு இதுக்கு moment of inertia கண்டுபிடிக்க சொல்றேன் நான். அப்ப என்ன பண்ணணும்? center of mass point எங்கன்னு லொகேட் பண்ணிட்டு இவனுக்கு parallel-ஆ இங்க ஒரு ஆக்சிஸ் போடணும். That is step 1. center of mass எங்கன்னு கண்டுபிடிச்சு எனக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ அங்க ஒரு ஆக்சிஸ் போட்டுட்டு இத ரெஃபரன்ஸா வச்சு நான் center of mass, moment of inertia about center of mass கண்டுபிடிக்கணும். That is step 2. எனக்கு given axis-க்கு parallel-ஆ another axis through the center of mass. அடுத்த ஸ்டெப் moment of inertia of the body about that axis. அது ஈஸி. எந்த ஒரு பாடியா இருந்தாலும் moment of inertia through the center of mass வந்து relatively ஈஸியா இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? Let's take it as d. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் d. இப்ப ஃபைனலா இந்த ஆக்சிஸ் எடுத்துப்போம். Let's say this is a' அப்படின்னு எடுத்துப்போமா? So இந்த ஆக்சிஸை வச்சு moment of inertia என்ன வரும்? a' equals I center of mass plus இவனோட மாஸ் into distance square.
இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி போட்டா முடிஞ்சிருச்சு. ரைட், parallel axis theorem done. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு random axisல இருந்து ஒரு பாடியோட moment of inertia கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. அதான் question. இப்ப நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? என் ஆக்சிஸுக்கு parallel-ஆ center of mass-ல இன்னொரு ஆக்சிஸ் போடணும். that axis should be parallel. center of mass-ங்கிறது ஒரு புள்ளி. ஒரு புள்ளியில நம்ம எத்தனை ஆக்சிஸ் வேணா போடலாம். ரைட், any infinite number of lines can pass through a point இல்லையா? அந்த ஆக்சிஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் பண்ற ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் என்னோட given ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கணும். பாருங்க, சென்டர் ஆஃப் மாஸ்ல நான் இப்படி ஒரு ஆக்சிஸ் போடலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் போடலாம், எக்கச்சக்க டைரக்ஷன்ஸ்ல என்னால ஆக்சிஸ் போட முடியும். ரைட், ஓகே, எக்கச்சக்க ஆக்சிஸ்ல என்னால ரெஃபரன்ஸ் போட முடியும். பட் நான் போடுற ஆக்சிஸ் வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸுக்கு parallel-ஆ தான் இருக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அடுத்த ஸ்டெப், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தட் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டு, செகண்ட் அந்த பாடியோட மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அந்த பாடியோட மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். சோ இதுதான் parallel axis theorem. ரைட், parallel axis theorem done. அண்ட் parallel axis theorem நீங்க எந்த ஒரு பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2D பாடி, 3D பாடி, டசன்ட் மேட்டர், எல்லா பாடிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமுக்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா அதை வெறும் 2 டைமென்ஷனல் தின் பாடிஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் மாதிரி. நான் இமேஜின் பேப்பரோட திக்னஸ் என்னால மெஷரே பண்ண முடியாதுல்ல. அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு. எஸ், 100% அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு. நம்ம GSM அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். 70 GSM, 90 GSM, அதெல்லாம் திக்னஸ் ரெஃபர் பண்றது. பட் அதோட லென்த் அண்ட் பிரெத் கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதை ஒரு 2D பாடி அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு 2D பாடிஸுக்கு ஒரு ஈஸியான தியரம்னா நம்ம பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்? அதே மாதிரி எனக்கு ஒரு 2 டைமென்ஷனல் லாமினா இருக்கு. ஒரு நார்மல் திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு 2D பாடி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த 2D பாடியில எனக்கு ரெண்டு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸை நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் 2 ஆக்சிஸ். ஒன்னு இப்படி, இன்னொன்னு இப்படி. ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இப்படி இப்படி. இப்போ இந்த ஆக்சிஸ்ல திஸ் இஸ் IX, திஸ் இஸ் IY. வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு IX அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். இந்த ஆக்சிஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். IY அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு மூணாவது என்ன தெரியுமா? IZ ஒன்னு வேணும். இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ்ல இருந்து எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சேம் பாடி பட் வித் ரெஸ்பெக்ட் டு a நியூ ஆக்சிஸ்? அந்த நியூ ஆக்சிஸ் எப்படி இருக்கு? அந்த பாடிக்கே பர்பெண்டிகுலரா இருக்கு. முதல்ல பார்த்த ரெண்டு ஆக்சிஸ் வந்து அந்த பாடியிலே லை ஆயிட்டு இருக்கு. தே லை ஆன் த பாடி parallel-ஆ. இப்ப நான் காட்டுற ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால தான் இந்த தியரமோட பேரு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ரைட், இந்த தியரமோட ஃபார்முலா என்ன தெரியுமா? IZ ஈக்குவல்ஸ் IX பிளஸ் IY. அதாவது ஒரு பாடியில, ஒரு பிளேன் பாடியில நான் ரெண்டு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். 2 ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் perpendicular to each other. அப்போ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு போத் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். IX and IY. The moment of inertia of both the axes of the same body with respect to both the axes கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? எனக்கு அந்த பிளேன்லே இல்லாத ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டு அந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு அவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். அந்த மூணு ஆக்சிஸும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை என்ஷூர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஆக்சிஸ், ரெண்டாவது போட்ட ஆக்சிஸ், மூணாவதா போடுற ஆக்சிஸ் மூணுமே ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுன்னா அந்த பிளேன்ல இருக்கிற ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆட் பண்ணோம்னா எனக்கு Z ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். சிம்பிள். IZ is equal to IX plus IY. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Right? So this is the logic of moment of inertia, perpendicular axis theorem. So parallel axis theorem, perpendicular axis theorem, done. So I think this is all clear. இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போலாம். moment of inertia முடிஞ்சிருச்சு. Time out. Look at this question. Previous year mains question. Come on. 7 identical circular planar discs, each of mass m and radius r, are welded symmetrically as shown.
the moment of inertia of the arrangement about the axis normal to the plane and passing through the point P is. So எனக்கு 7 identical disk. Disk spelling mistake, I don't know. Okay, disk. 7 identical disk. ஒரு டிஸ்கோட மாஸும் m, அதோட ரேடியஸ் r, ரெண்டுமே கொடுத்தாச்சு. இங்க moment of inertia with respect to எந்த பாயிண்ட் வேணும்? P. You need the moment of inertia with respect to the point P. Center கிடையாது, அந்த பாயிண்ட். Parallel axis theorem ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு random axis கொடுத்து அந்த ஆக்சிஸ்ல இருந்து moment of inertia கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப நான் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போட்டு சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து போட்டு மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் parallel axis theorem வச்சு நான் டப்புன்னு ஆன்சர் சொல்லிடலாம். சால்வ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பியருக்கு தனியா கண்டுபிடிக்கணும். ஸ்டேஜ் 1, ஸ்டெப் 1, இந்த ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சாரி இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தனியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த மீதி இருக்கிற 6 ஸ்பியர்ல ஏதாவது ஒன்னு, லெட்ஸ் சே திஸ், இவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இன்டு 6 போட்டோம்னா, ஏன்னா இது எல்லாமே சிமெட்ரிக்கலா இருக்குல்ல, சென்டர் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது ஆல் த அதர் டிஸ்க்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல். அப்போ ஒருத்தனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சு இன்டு 6 போட்டோம்னா எனக்கு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் கிடைச்சிரும். அடுத்த ஸ்டெப் parallel axis theorem, right? Parallel axis theorem போட்டா entire mass of all the 7 disks into in the distance square. That's it, done, final answer. So மூணே ஸ்டெப். ஸ்டெப் 1 என்ன? அந்த சென்டர் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. So I1 equals mass of the disk into இது வந்து ஒரு டிஸ்க், கரெக்டா? So டிஸ்கோட ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், half mr square. So moment of inertia of a disk half mr square about an axis perpendicular to the plane. சென்டர்ல ஒரு ஆக்சிஸ் போட்டு அந்த ஆக்சிஸ் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது moment of inertia is mr square by 2. So I1 is mr square by 2. Central disk ஓடது. இப்போ இந்த டிஸ்க்கு நான் கண்டுபிடிக்கணும். Let's take it as 2. இது ஃபர்ஸ்ட் டிஸ்க்னு எடுத்துக்கிறேன், இது ரெண்டாவது டிஸ்க். இந்த ரெண்டாவது டிஸ்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சென்டர் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் mr square by 2 தான். எனக்கு இங்க இருந்து இது வேணும், அதுக்கு நான் parallel axis theorem போட்டுக்கலாம், ரைட்? So I2 with respect to O வேணும், இது I1 with respect to O, ரைட்டா? அடுத்து I2 with respect to O, I10 20 னு படிக்காதீங்களா, இது I1 with respect to O, I2 with respect to O. I2 with respect to O என்ன? First moment of inertia with respect to its center mr square by 2 plus இவனோட mass into distance between them, இவனோட mass into the distance square. இந்த ரெண்டு சென்டருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க, 2r, correct? 2 times the radius, so 2r the whole square. So plus mass into 2r the whole square, right? இது parallel axis theorem, right? This is parallel axis theorem. மூணாவது ஸ்டெப் என்ன? For 6 disks, ஒரு டிஸ்க்கு இவ்வளோ, அப்ப 6 டிஸ்க்கு 6 into I20. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 6 into, ஸோ இது mr square by 2 plus 4mr square by 4mr square அப்படின்னு வரும். mr square by 2 plus 4mr square, right? இப்போ total moment of inertia about O, moment of inertia about O. So in the term plus in the term, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we'll get the total moment of inertia with respect to O. Diagram, no man, no Pranesh, diagramலாம் எதுவும் வரைய வேணாம். நீங்க நான் சால்வ் பண்ணும்போது parallel question சால்வ் பண்ணீங்க, that is enough, right? So இங்க LCM எடுத்தா எனக்கு என்ன வரும்? 8 into 2, sorry 4 into 2, 8. So 8 mr square plus 1, 6 into 9 mr square வருமா? 8 mr square plus 1, 6 into 9 mr square அப்படின்னு வரும். Excuse me. So mr square by 2 plus 6 into 8, 9 mr square by 2. Correct? So 6 into
இங்க LCM எடுத்தா 8 plus 1 9 mr square by 2. So இதை solve பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 அப்படியே வச்சுக்கலாம். LCM is same. அப்போ mr square plus 6 into 9. 9 6 are 54. Correct? 9 into 6 54. Yes. r square by 2 equal to 55 mr square by 2. போட்டுடலாமா? இது moment of inertia of this system with respect to the center point. இப்போ இங்க இருந்து இதுக்கு parallel axis theorem போடணும். இப்போ இவங்களோட total mass என்ன வரும் பாருங்க. Total mass 7 sphere இருக்கு, 7 disk இருக்கு. 1 2 3 4 5 6 7. So total mass is 7m into distance எவ்வளோ? இங்க இருந்து இங்க the distance is 2r. Sorry, 4r வரும். 3r. So இங்க ஒரு r, இங்க ஒரு r, இங்க ஒரு r. So the total distance is 3r. So mass into distance squared. So 7m into 3r the whole square. We'll take a new page. So I with respect to P is equal to I with respect to O. 7m into 3r the whole square. Right? 7m into 3r the whole square. So substitute panningana, you'll get the solution. 55 mr square by 2. 55 mr square by 2 plus 7m into 9r square. So 55 mr square by 2 plus 9 7s are 63. Sollama mr square. So LCM எடுத்தா 126 plus 55. 126 plus 55 எவ்வளோ வரும்? 181. 1 mr square by 2. Right? Option ஏதாவது இருக்கா? Yes, இருக்கு. 181 by 2 mr square. That's it. So எப்போவுமே moment of inertia அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே with respect to எந்த axis அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். இந்த கொஸ்டின்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா with respect to center axis என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பட் கொஸ்டின்ல with respect to P கேட்டிருக்காங்களா, அதை மறந்துட்டு இங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஆன்சரா இருக்கும். யா சொன்னமா 55 by 2. அதை பார்த்த உடனே எப்பா ஆன்சர் வந்துருச்சுன்னு அதை தூக்கி மார்க் பண்ணி வச்சிருவீங்க, தப்பா போயிடும். ஸோ ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் டு த டீடைல்ஸ். கொஸ்டின்ல ஒரு குட்டி குட்டி டீடைல் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் you'll make a mistake. ஸோ அதுல கேர்ஃபுல்லா தப்பு பண்ணாம இருந்தா you'll get the correct answer. Right? B. Yeah, right. Good. Oh, one more question. It's a different concept. Same moment of inertia, but it's a different concept. Come on. A uniform circular disk of radius r and m is rotating about an axis perpendicular to its plane and passing through its center. A small angular part of radius r by 2 is removed from the original disk as shown in the figure. Find the moment of inertia of the remaining part of the original disk about the given axis. So ஒரு full disk இருக்கு, அந்த full diskல இருந்து ரைட் சைடுல இருக்கிற ஒரு பாதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப மீதி இருக்கிற டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க நம்ம நெகட்டிவ் மாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சோ கூல், ரைட்? மாஸ்ல ஏது சார் நெகட்டிவ் மாஸ்னா? பிசிக்ஸ்ல கிடையாது. பட் மேக்ஸ்ல நம்ம எதுக்கு வேணாலும் மைனஸ் போட்டுக்கலாம்ல. இங்க நம்ம என்ன பண்றோம்னா மொத்த ஸ்பியர் டிஸ்க், மொத்த டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மைனஸ் இந்த பார்ட் இருக்குல்ல அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது நம்ம இதை நெகட்டிவ் மாஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். there is no harm in assuming, right? so நெகட்டிவ் மாஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு, நான் அதுக்கு மைனஸ் போட்டு சால்வ் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ், டன். so அப்ப மொத்த டிஸ்க்கு that is so simple, right? ஒரு ஃபுல் டிஸ்க்கு it is easy, mr square by 2. இப்போ இங்க ட்ரிக் என்னன்னா இவனோட மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? அவனோட மாஸ் கண்டுபிடிக்கிறதுல தான் ட்ரிக்கே இருக்கு. அப்ப ரேடியஸை யூஸ் பண்ணி நான் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி சொன்னா, சூப்பர்ஃபிஷியல் மாஸ் டென்சிட்டி, அந்த லாஜிக் யூஸ் பண்ணி அவனோட மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? இங்க லாஜிக் என்னன்னா டோட்டல் மாஸும் எனக்கு இவனோட மாஸ் வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டல் மாஸ் இஸ் m, அவனோட மாஸ் இஸ் m1. அசியூம் பண்ணிக்கலாமா? டோட்டல் மாஸும்
pi r square அப்படின்ற ஏரியால எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. The total mass இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களா, இது புரியலனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பே அட்டென்ஷன். டோட்டல் மாஸும் டோட்டல் ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. m என்ற மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி என்டையர் ஏரியா pi r square. இப்போ எனக்கு அதுல இருந்து இவனோட ஏரியால இருக்கிற மாஸ் மட்டும் வேணும். அத்துணூண்டு ஏரியால இருக்கிற மாஸ் மட்டும் வேணும். சோ அப்ப என்ன பண்ணலாம், அவனோட ஏரியால இருக்கிற மாஸ் தான் m1. கரெக்ட்டா? m1. அப்போ that should be proportional to pi r/2 the whole square. கரெக்ட்டா? அவனோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்கல்ல, பார்ட் ஆஃப் ரேடியஸ் r/2. அப்போ மொத்த ஏரியாக்கும் கேபிட்டல் M டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அவனோட ஏரியா pi r/2 the whole square. அதுல எவ்வளவு மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கும். This is it. கிடைச்சிருச்சா? இதை விட இது கொஞ்சம் கம்மி. சோ இவனை விட இவனோட m1 வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா I'll get the solution. I just divide them. டைரக்டா டிவைட் பண்ணா m by m1 equals pi r square by pi r square by 4. இது அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா I'll have 4 here. So நான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணா my m1 will be m by 4. m1 will be m by 4. அப்ப இந்த குட்டி இவனோட மாஸ் என்னன்னா டோட்டல் மாஸ்ல கால்வாசி m by 4. Done. So அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் பாருங்க, I is equal to பெரிய டிஸ்கோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இவனோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 இல்ல m r square by 2. கரெக்டா? மைனஸ் m r square by 2 மைனஸ் மீதி இருக்கிற பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மீதி இருக்கிற பார்ட் என்ன வரும்? 1/2. And one more thing, parallel axis theorem. இங்க இவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பார்ட் வேணும். இந்த பாயிண்ட் நம்ம நார்மல் 1/2 mr square போட்டோம்னா இந்த பாயிண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வரும். எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஹியர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். parallel axis theorem என்ன? மைனஸ் 1/2 half அவனோட மாஸ் என்ன m/4. m/4 அவனோட ரேடியஸ் r/2 the whole square, right? So half m r square, அதாவது half m r square தான் டிஸ்க்குக்கான ஃபார்முலா. அதே half அவனோட மாஸ் m/4 into அவனோட ரேடியஸ் r/2 the whole square. இப்போ இது எதோட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க, இவனோட மாஸ் m1 அதாவது m/4 into r/2 the whole square. இன்னொரு தடவை போடணுமா? So plus m/4 அவனோட மாஸ் into distance square r/2 the whole square. இதை simplify பண்ணோம்னா we'll get the final solution. Done. So m r square by 2 minus, so இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். m r square காமனா வெளிய எடுத்துட்டா 1 by m r square காமனா வெளிய எடுத்துட்டா I'll have 1 by இங்க ஒரு 4 இருக்குமா, 2 square is 4, 4 4s are 16, 16 into 2 32 plus இங்க 4 4s are 16. அவ்வளவுதான். சோ இத நான் எப்படி எழுதலாம்? 2 by 32 ன்னு எடுத்து LCM எழுதலாம். So the next step will be color change பண்ணிக்கலாம். I don't want you to get confused. So after this இங்க it will be 2 by 32. So 3 by 32 மொத்தமா mr square by 2 minus 3 mr square by 32 சொல்லலாமா? இப்போ next solve பண்ணோம்னா we have 32 here, இங்க 2 இருக்கு, into 16 by 16 போட்டா 32 வந்துருமா? 16 minus 3, so 13 mr square by 32. So this is your answer. So 13 by 32 mr square. Right? Done. அடுத்தது will go to torque. கொஞ்ச நேரம் டார்க்கோட கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ். டார்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கொஞ்சம் டீப் கான்செப்ட், அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டார்க் குவிக்கா முடிச்சிட்டு ஃபைனல் இரடோ ப்ராப்ளம் முடிச்சிட்டு செஷன் முடிச்சுக்கலாம் நம்ம. லெட்ஸ் கெட் டு த டார்க் கான்செப்ட். இப்போ டார்க் அப்படின்னா என்ன? இப்போ இனர்ஷியாக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பார்த்தோமா? இனர்ஷியா மீன்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல எனக்கு இனர்ஷியான ஒரு கான்செப்ட் இருந்ததுப்பா.
அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ரொட்டேஷனல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க கான்செப்ட் இருக்கான்னு கேட்டா எஸ், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இனர்ஷியாக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதோட ஃபன்னியா ஒன்னு இருக்கு, மொமெண்டம். லீனியர் மோஷன்ல நமக்கு மொமெண்டம்னு ஒன்னு இருக்கு. ஐ மீன் டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ல மொமெண்டம் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதோட கரஸ்பாண்டிங் குவாண்டிட்டி மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்ட்ன்ற வார்த்தைக்கு நமக்கு ரெண்டு மீனிங் தெரியும். ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் ஒரு மொமெண்ட்னு சொல்லுவோம். பட் இங்க the word moment refers to rotational, something related to rotation அப்படின்னு சொல்லலாம். So இனர்ஷியாவோட கரஸ்பாண்டிங் ரொட்டேஷனல் கான்செப்ட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்றோம். ஃபோர்ஸோட கரஸ்பாண்டிங் ரொட்டேஷனல் கான்செப்ட மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க். அதே மாதிரி மொமெண்டம், அவனோட கரஸ்பாண்டிங் ரொட்டேஷனல் கவுண்டர் பார்ட் ஆங்குலர் மொமெண்டம். அவனோட ப்ராப்பர் நேம் என்ன, மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, மொமெண்டம் வேற மொமெண்ட் வேற, ரைட்? டார்க் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ்னால எனக்கு ஒரு ரொட்டேஷன் உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ்னால ஒரு டார்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா தட்ஸ் வாட் டார்க் இஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ல ஈக்விலிபிரியம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போமா? ஈக்விலிபிரியம்னா என்ன அர்த்தம்? நெட் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஜீரோ அப்படின்னு. நெட் force should be zero அப்படின்னு படிச்சிருப்போம். that is equilibrium. The net forces acting on a body is zero. இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சா ஒரு பாடியில இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். if the net force is zero, உண்மையாவே அந்த பாடியால ஈக்விலிபிரியம்ல இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. if the net forces on a body is zero, can the body be in equilibrium? 100% அந்த பாடி ஈக்விலிபிரியம்ல தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? no. டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு நான் சொல்லலாம். ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ரொட்டேஷன் அது ஈக்விலிபிரியம்ல இருக்கா அப்படின்னு என்னால தெளிவா சொல்ல முடியாது, ரைட்? எப்படின்னு பாப்போமா? சிம்பிள். இத பார்த்தோம்னா உங்களுக்கு டார்க் புரியும், ரைட்? லெட்ஸ் டேக் a rod. ஒரு ராட் இப்படி வச்சுப்போம். இவனுக்கு நான் மேல இருந்து இங்க இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், கீழ இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இவனோட லென்த் வந்து லெட்ஸ் சே L, ரைட்டா? இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ நம்ம நார்மல் அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் போடும்போது summation of force in the y direction is equal to 0. ஏன்னா upwardல இருந்து கீழ downward ஒரு force, இது ரெண்டுமே equal and opposite. so இந்த கண்டிஷன் satisfy ஆகுது. அதனால இவன் எங்கேயும் நகராம இருப்பான். yes, that is very much true. இவனால நகர முடியாது. ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இல்லையா? force is a vector. வெக்டாருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குமா? அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை தான் நான் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வேற வேற லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே லைன் இல்ல, ஒரே லைன்ல ஆக்ட் ஆகல, ரைட்? இவங்க ரெண்டு பேரும் மேல கீழ அப்படின்னு ஒரே லைன்ல ஆக்ட் ஆகல. they are in two different line of action. இவனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்கு, இவனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்கு, ரைட்? as a result எனக்கு இங்க net force 0, but net torque will not be equal to 0. இங்க டார்க் எனக்கு இருக்காது, சாரி டார்க் ஜீரோவா இருக்காது. அதனால என்ன ஆகும்? இந்த பாடி ரொட்டேட் ஆகும். so it will start rotating. நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பென்னை ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல வச்சுட்டு இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்களேன். no, it will rotate in the same point. அது ஒரு யூனிஃபார்ம் பாடியா இருந்தா it will rotate, right? brightness, okay, one second. I think it should be clear now, right? So ஒரு பாடி எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்தா you can see it turning. அது ஹரிசாண்டலா எங்கேயும் நகராது, பட் you can clearly see it turning. அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 மட்டும் ஈக்விலிபிரியமுக்கு பத்தாது ஃபார் a rigid body. ஒரு பாயிண்ட் பாடிக்கு நமக்கு சைஸ் எதுவுமே இல்லை, அதனால நெட் ஃபோர்ஸ் மட்டும் போதும். பட் ஒரு ரிஜிட் பாடி, ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி எடுக்கும்போது அதுக்கு நெட் ஃபோர்ஸ் 0ன்ற கண்டிஷன் மட்டும் பத்தாது. அது கூடவே சேர்த்து ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நெட் டார்க் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷனும் நமக்கு வேணும். இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிள், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். இதுவே எடுத்துப்போமே, இந்த பாடியில எடுத்துப்போம். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா,
ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நான் தனித்தனி டார்க் கண்டுபிடிச்சு ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ராடு போட்டு நான் இங்க இன்னொரு பாடி கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட், இது ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு. அங்க இருந்து ஒரு ராட் வச்சு ஒரு பாடியை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட், இப்ப இவன் ரொட்டேட் ஆகிறதா இருந்தா இந்த ஆக்சிஸ்ல வச்சு ரெஃபரன்ஸா வச்சு தானே ரொட்டேட் ஆவான். இவனோட ரொட்டேஷன் ஆக்சிஸ் இதுதானே. இப்ப இவனுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ப்பா. இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், F. ரைட், இந்த F இன்டு இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் டார்க், R இன்டு F. சோ சிம்பிளா சொல்ல போனா ஃபோர்ஸ் இன்டு த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். யார் யாருக்கு நடுவுல இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? ஒரு ரொட்டேஷன் அப்படின்னா அந்த ரொட்டேஷனுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கணுமா? பாயிண்ட் நம்பர் 1. ஒரு ரொட்டேஷன்னாலே அதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கணும். அது இல்லாம ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார். சோ அந்த வெக்டாருக்குன்னு தனியா ஒரு ஆக்சிஸ் இருக்கணும், லைன் இருக்கணும், டைரக்ஷன், லைன் ஆஃப் ஆக்ஷன். சோ அந்த ரொட்டேஷன் ஆக்சிஸுக்கும் ஃபோர்ஸ், ரொட்டேஷன் ஆக்சிஸ்ன்ற லைனுக்கும் ஃபோர்ஸ் அப்படின்ற வெக்டாரோட லைனுக்கும் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். So the perpendicular distance between axis of rotation and the line of action of force, அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற perpendicular distance தான் எனக்கு இங்க R அப்படின்னு சொல்லுவோம். Rனா ரேடியஸ்னு அர்த்தம் கிடையாது. It can be radius. For a circular motionல ரேடியஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் சர்க்குலர் இல்லாம வேற ஏதாவது ஒரு மோஷனா இருந்ததுன்னா the distance between axis of rotation, the perpendicular distance between axis of rotation and the line of action of force, இதுதான் டார்க். சரி சார், இப்ப ஃபோர்ஸ் எனக்கு பர்பெண்டிகுலரா இல்ல, அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா இல்லைன்னா how do we solve? எனக்கு ஒரு பாடி, அதே மாதிரி ஒரு ஆக்சிஸ், இங்க ஒரு பாடி இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ரைட், இப்ப நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், F. ரைட், இப்ப இந்த R வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட் பொசிஷன் வெக்டார் இது F இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்ன? phi அப்படின்னு சொல்லிக்கலாமா? இல்ல எதுக்கு phi? We'll go for theta. தொன்று தொட்டு தீட்டா தானே யூஸ் பண்ணோம். Let's take it as theta. ரைட், இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா R இல்ல look at it. எனக்கு என்ன சொன்ன? perpendicular distance வேணும்னு சொன்னேனா? No, I said perpendicular distance. அப்ப இங்க perpendicular distanceனா எப்படி வரும்? இப்ப இங்க இருந்து நான் இவனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. சரியா? லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து நான் என்னால ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியுமா? 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம்ல. நான் திங்க் அபவுட் இட். நான் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் இவனை பெர்பெண்டிகுலரா இப்படி வரையலாம்ல. ரைட், இப்போ இந்த ஆங்கிள் சேம் தீட்டா அப்படின்னா this component will become r cos theta, இவன் r sin theta ஆயிடுவானா? இவன் r, இது தீட்டானா இது r cos theta, இது r sin theta அப்படின்னு ஆயிடும். அப்ப நான் டார்க்குக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? R perpendicular distance r sin theta into F. சொல்லலாமா? r sin theta into F. This is one way. இது ஒரு வழியா, one way of expressing it. இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. நான் ஃபோர்ஸை கூட ரிசால்வ் பண்ணலாம். நான் R ரிசால்வ் பண்ணி சொல்லலாம், இல்ல ஃபோர்ஸை கூட ரிசால்வ் பண்ணலாம். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்றதுன்னா என்ன ஆகும்? This is F. இவன் F cos theta, இவன் F sin theta. சோ நான் R மொத்தமா பார்த்தா F sin thetaவும் Rவும் பர்பெண்டிகுலரா இருக்காங்களா? சோ நான் அதே டார்க்க R into F sin theta அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், R into F sin theta. So R sin theta into F, R into F sin theta. இதை ஜெனரலா நான் எப்படி சொல்லிடலாம்? கிராஸ் ப்ராடக்ட், ரைட், வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். Tau is equal to R vector cross F vector. Right? Tau is equal to R vector cross F vector. So ஒரு டார்க்கோட பேசிக் ஃபார்முலா என்ன? R cross F. Rங்கிறது என்ன? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், the position vector of the point of application of force from the axis of rotation, அதுதான் R, the proper meaning of R. Fங்கிறது F vector. Done. Right? So இப்போ tauங்கிறது வெக்டார் போட்டிருக்கீங்களே சார், அப்ப அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா, பசங்களா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ரொட்டேஷன்ல டைரக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எப்பவுமே சூடோ வெக்டார், அதாவது ஆக்சியல்ல தான் இருக்கும். ஒரு ரொட்டேஷனுக்கு நான் இதுதான் டைரக்ஷன் சொல்லவே முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க, இப்ப நானே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இந்த பக்கம் வரும்போது என் டைரக்ஷன் இப்படி இருக்கு,
இங்க திரும்பும்போது என் டைரக்ஷன் இப்படி இருக்கு. சோ நான் ஒரு தடவையும் நான் ரொட்டேட் ஆகும்போது என்னோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. சோ ரொட்டேஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸடா இதுதான் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதில் இப்ப நான் சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ மேல இருந்து ஒருத்தன் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருப்பேனா, ரைட்? அந்த கிளாக் வைஸ் அப்படின்றத அவன் ஒரு வெக்டார் போட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஸ்ல டுவர்ட்ஸ் மீ ஒரு வெக்டார் போடணும். தட்ஸ் இட். சோ ரொட்டேஷன்ல ரெண்டு டைரக்ஷன் தான், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அது டைரக்ஷன் கூட சொல்ல முடியாது, சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு நான் அதை ஒரு மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற கான்செப்ட் தான் ரொட்டேஷனல் வெக்டார் அப்படின்னு. சோ டார்க்கோட வெக்டார் அப்படின்னா மீனிங் என்ன? இங்க நான் அந்த ஃபோர்ஸ் இந்த ரொட்டேஷனல் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல என் ஃபிங்கர்ஸை வச்சுட்டு தம்ப் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதை தான் நான் ரொட்டேஷனோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சிம்பிள். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி இருந்ததுன்னா நான் கொடுக்கிற ஃபோர்ஸ் அந்த பாடியை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி விடுற மாதிரி இருந்தா ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ரொட்டேஷன் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கிளாக் வைஸ்ல சுத்தி விடுது, ஏன் ஃபோர்ஸ் கிளாக் வைஸ்ல சுத்தி விடுதுன்னா அதோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் எப்படி இருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். சோ தம்ப் இன்டு தி போர்ட், சோ நெகட்டிவ் அப்படின்னு. சோ அது ஆக்சுவலா டைரக்ஷனான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த பாடி இந்த போர்டுங்கிற பிளேன்ல தான் சுத்தி வந்துட்டு இருக்கு, இந்த பிளேனை விட்டு வெளியவும் வரல உள்ளேயும் வரல. பட் நான் இப்படி பார்க்கும்போது இவன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்கான். அந்த ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறத நான் இந்த டைரக்ஷன்ல ஒரு கோடை போட்டு ரெப்ரசன்ட் பண்றேன், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் த ஆக்சுவல் டைரக்ஷன். அந்த ரொட்டேஷன் சென்ஸை நான் ஒரு ஆக்சியல் வெக்டாரை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றேன். சோ பாசிட்டிவ் அப்படின்னா டிஃபால்ட்டா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், the axis is towards you. அதுவே கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ் ரொட்டேஷன், ஆக்சிஸ் இன்டு தி போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட், டன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். லெட்ஸ் கெட் பேக் டு திஸ் ஒரிஜினல் ஃபிகர். இப்போ இந்த ஃபிகர்ல எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. நான் சென்டர்ல இருந்து பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இவன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கான், இவன் அப்வர்ட் டைரக்ஷன். ஃபோர்சஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரோட டார்க் எப்படி இருக்கு பாருங்க, சேம் சென்ஸ் இல்ல. நான் இங்க கைய வச்சு பார்க்கும்போது இவனோட ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எனக்கு இந்த பாடியை டர்ன் பண்ணுது. அதே மாதிரி இங்க ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது இவனோட ஃபோர்ஸும் பாடி ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் டர்ன் பண்ணுது. சோ இந்த ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல தான் ரொட்டேஷன் கொடுப்பாங்க, ரைட்? சோ அப்ப இந்த பாடியில நான் டோட்டல் டார்க் எப்படி கால்குலேட் பண்றது? This distance is L/2, இந்த distance is L/2. So tau is equal to even plus F into L/2 plus evenala about this point F into L/2. So tau is equal to F into L. So இந்த கேஸ்ல, இந்த பர்டிகுலர் கேஸ்ல this is the formula. இந்த சிஸ்டம்க்கு பேரு couple அப்படின்னு சொல்லுவாங்க. So physicsல couple அப்படின்னா two equal and opposite forces at equal and opposite forces acting in a certain offset. ரெண்டுத்தோட லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு நடுவுல ஒரு ஆஃப்செட் இருக்குன்னு அர்த்தம். acting at two different lines of action, ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆன்டி parallel. பட் அந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல எனக்கு ஒரு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கு, they are not in the same line. சோ அந்த சிஸ்டம்க்கு பேரு couple அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்புளால எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுக்க முடியாது, பட் they can create a pure rotation. டிரான்ஸ்லேஷன் மோஷன் வரவே வராது, because they are equal and opposite, cancel ஆயிடும். பட் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப்செட்ல இருக்கிறதுனால அதால ஒரு ரொட்டேஷனை கொடுக்க முடியும். It can create a pure rotation. A couple can create a pure rotation, right? This is all about torque. And problems, I think we can go to problem. Look at this question. பாருங்க, a square lamina OABC of length 10 centimeters is pivoted at O. Forces act at the lamina as shown in the figure. If the lamina remains stationary, then the magnitude of F is, right? அப்போ with respect to this point, இங்க pivot பண்ணி வச்சிருக்காங்க, ஆல்ரெடி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதுல எக்கச்சக்க ஃபோர்ஸ், எத்தனை ஃபோர்ஸ்? 1 2 3 4 5 6 ஃபோர்ஸ் இருக்குப்பா. இப்போ இந்த 6 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்னால அது ஸ்டேஷனரியா இருக்கு, மீனிங் அது டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம்ல இருக்கு. பிவட் அடிச்சுட்டாலே டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ், அது நகர முடியாது. ஐ மீன் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். பட் ரொட்டேஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னா யூ ஹேவ் டு கால்குலேட் இட் யூசிங் த டார்க் கான்செப்ட்.
So இதுல இருக்கிற net torque 0 அப்படின்னு வந்ததுன்னா it is in rotational equilibrium. So net torque 0 எப்படி சொல்றது நம்ம summation of torque about point O. 0 இந்த நம்ம calculate பண்றோம், அது 0 அப்படின்னு வர்றதுக்கு force ஓட வேல்யூ என்ன அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். What is the value of F so that the net torque is 0. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம பேர் வச்சிடலாம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 ஃபோர்ஸுக்கும் தனித்தனியா டார்க் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இவன் 10 நியூட்டன். 10 நியூட்டனுக்கும் இந்த ரெஃபரன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? லென்த் ஆஃப் த ஸ்கொயர். அது ஸ்கொயர் லாமினா தானே, லென்த் எல் நம்மளே எடுத்துக்கலாம். they have not given it, let's take it as L. so ஸ்கொயர் லாமினா எல் கொடுத்தாச்சு. எல் கொடுத்துருக்காங்களா? ஆஃப்லைன் எஸ் 10 சென்டிமீட்டர் இருக்கு, நம்ம கடைசியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 10 சென்டிமீட்டர்ஸ் எல், ரைட்? ஃபோர்ஸ் என்ன? vertically downward direction, I mean perpendicular to it. In the sense of rotation, clockwise, right? The rotation sense is clockwise, right? So tau is equal to minus 10 into L, right? ஏன்னா clockwise இருக்கிறதுனால minus 10 into L. அடுத்து இந்த 10 நம்பர் 210 பாருங்க. நம்பர் 210 ஓட ஃபோர்ஸ் அந்த லைன்லயே பாஸ் ஆகுது. அப்போ அவனால டார்க் எதுவும் கொடுக்க முடியாது. ஃபோர்ஸ்ங்கிறது என் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான், அதாவது ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் என் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தா தானே டார்க் இருக்கும். இங்க ஃபோர்ஸோட லைன் என் ஆக்சிஸ்குள்ளேயே பூந்து போகுது, ரைட்? இப்போ ஒரு டோரு இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் a rotation. ஒரு டோர் இப்படி ஓப்பன் ஆகுது. நான் இவனை இப்படி பிடிச்சு தள்ளினா டோர் திறக்கும், சாத்தும். நான் இவனை இப்படி பிடிச்சி தள்ளுறதுக்கு பதில் இப்படி பிடிச்சி இழுக்கிறேன், டோர் ஏதாவது ஓப்பன் ஆகுமா? ஆகாது இல்லை. டோர் இந்த இடத்துல ஓப்பனே ஆகாது. சேம் லாஜிக். அங்க அந்த பிவட் பாயிண்ட்லயே ஒரு ஃபோர்ஸ் போகுது அப்படின்னா அவனால ரொட்டேஷனல் மோஷன் எதுவுமே இருக்காது. ஐ மீன் தேர் இஸ் நோ டார்க் அபவுட் தட் ஃபோர்ஸ். அப்போ அவனோடது 0. ஸோ 2 ஓடது 0, ரைட்? 3யோட இந்த 10 நியூட்டனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன? இது. ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் எல். அவனோட சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? அதுவும் கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் 10 into L. இப்போ அடுத்தது இவன் இந்த 10, இவன் லைன் ஆஃப் ஆக்ஷன் இது, அவனோட டிஸ்டன்ஸும் L. ஸோ பட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கரெக்டா? ஸோ பிளஸ் 10 into L ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அடுத்தது இவன் இந்த 10 நியூட்டன், 5வது 10 நியூட்டன், அவனோட ஆக்ஷன் பிவட்டுக்குள்ளேயே பூந்து போகுது. அப்ப நோ டார்க், அவனால எந்த டார்க்குமே இல்லை. கடைசியா 6வது F, அவனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்கிட்டு இருக்கு, பிவட் பாயிண்ட் இங்க. சோ the length is L. அதோட சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ், சோ பாசிட்டிவ். பிளஸ் F into L. சோ இதுதான் நெட் டார்க். சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த மைனஸ் டெர்மினல் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஈக்விலிபிரியம்ல இருக்கணும்னா நெட் டார்க் should be equal to 0. அப்ப மீனிங் என்ன? FL minus 10L should be 0. So F is equal to 10 Newton. அவ்வளவுதான்ப்பா. So answer is 10 Newton. Done. That's it. So simple. So we'll go to another question. Next question. This is a good question. Okay, toppling. We'll do toppling. Toppling சொல்லிட்டு வந்துடலாம். But toppling-னா என்ன? ஒரு பாடியை கீழே தள்ளி விடுறது அப்படின்னு அர்த்தம். டாப்லிங் அப்படின்னா ஒரு பாடியை கீழே தள்ளி விடுறது. Fifth force is perpendicular. 1 second man, செக் பண்ணிடுவோம். Fifth force இல்ல look at it. Fifth force இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. பட் அவனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் என்னோட பிவட் பாயிண்ட்டுக்குள்ள பூந்து போகுது இல்ல. யோசிச்சு பாருங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் ஃபோர்ஸோட லைனுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்ப இந்த ஃபோர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ், நான் இந்த டிஸ்டன்ஸ் R அப்படின்னு யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஃபோர்ஸ் இந்த பிவட் பாயிண்ட்டுக்குள்ளரே பூந்து போகுது. அப்ப என்னோட ஆக்சிஸ்க்கும், அதாவது சிம்பிள், ஃபோர்ஸோட லைன் என் ரொட்டேஷனல் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஃபோர்ஸோட லைன் ரொட்டேஷனல் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா there is no torque. நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொட்டேஷன் ஆக்சிஸை டச் பண்ணாத மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதை டச் பண்ற மாதிரி நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா there is no torque because of that force. So remember this. Okay. So இப்போ next ஒரு நல்ல கான்செப்ட் டாப்லிங். இப்போ டாப்லிங்னா என்ன? டிப் ஆகி கீழே விழுறது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஒரு பாடியை நான் நேரா நிக்க வச்சிருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துப்போமே. ஒரு வாட்டர் பாட்டில், 1 second here, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. இப்போ இவனை நான் லைட்டா தட்டி விட்டா கீழே விழ மாட்டான்.
நான் என்ன கொஞ்சம் ஹெவியா தட்டுறேன், போயிட்டு திருப்பி வந்துருவான். நான் கொஞ்சம் ஹெவியா தள்ளி விட்டேன்னா அவன் கீழே விழுவானா? அந்த கீழே விழுறதுக்கு பேர் தான் டாப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அவன் கீழே சாஞ்சு விழுந்தான்னா தட் இஸ் கால்ட் டாப்லிங். இப்போ அதை பத்தி தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். இப்போ இன்னும் லுக் அட் தி சிச்சுவேஷன். எனக்கு ஒரு பிளாக் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேல வச்சிருக்கேன். இது ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அதுல நான் ஒரு பிளாக்கை தூக்கி வச்சிருக்கேன் அப்படி. ரைட்? இப்போ இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ்னு வச்சுப்போம். நான் எக்ஸ்டர்னலா இவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட்டா? நான் எக்ஸ்டர்னலா இவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஃப்ரிக்ஷன், இந்த ஃபோர்ஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை விட கம்மியா தான் இருக்கு. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா தான் இருக்கு. மீனிங் இந்த ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்ட்ராங் enough to prevent this body from sliding. இந்த frictional force is strong enough to prevent this guy from sliding. ரைட்? இப்போ அடுத்தது இவனோட mg டவுன்வர்ட்ஸ்ல எப்படி இருக்குமா? mg இந்த டைரக்ஷன்ல இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இவனுக்கு நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் போட்டோம்னா, லெட்ஸ் சே சென்டர் இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். அவனோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கா? இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஈக்குலிபிரியம், இவனோட பேஸ் வந்து லெட்ஸ் டேக் இட் as b. ரைட்? இது இவனோட பேஸ் b, இவனோட ஹைட் h அப்படின்னு எடுத்துப்போம். ரைட்? ஹைட் h. சென்டர்ல அவனோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குது? இவனோட summation of horizontal force equal to 0. net horizontal force is 0. அது இல்லாம net vertical force equal to 0. yes, external force friction equal and opposite இருக்கு, அதனால அது நகரல. அதே மாதிரி mg normal equal and opposite இருக்கு, அதனால அது நகரல. இது ரெண்டுமே எஸ்டாப்லிஷ் பண்ணியாச்சு. நோ டிரான்ஸ்லேஷன், அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. டிரான்ஸ்லேஷன் மோஷன் எதுவுமே இல்ல. எஸ், டன். பட் வாட் அபவுட் ரொட்டேஷன்? இங்க இந்த சென்டரை ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது now what can you say about rotation? இப்போ இங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாடியில ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸஸோட டார்க்கை நம்ம கால்குலேட் பண்ணலாமா? டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட் என்ன வரும்? F. இவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான்? இது h/2, இது ஒரு h/2. ரைட்? சோ Fன்ற ஃபோர்ஸ் h/2ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால எனக்கு இங்க டார்க் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இட்ஸ் a clockwise டார்க். ரைட்? அப்ப இங்க கிளாக் வைஸ் டார்க் எவ்வளவு இருக்கும்? F into h/2 சொல்லலாமா? ஆஃப் கோர்ஸ் இங்க மைனஸ் வரணும். நான் இங்க நம்ம மேக்னிட்யூட பத்தி தான் பேசுறோம். so we can ignore the minus. இங்க கிளாக் வைஸ்னு எனக்கு டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்ல? so that is enough. இங்க மைனஸ் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். so external force into h/2. இப்போ இதே ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது mg and நார்மலால டார்க் கொடுக்க முடியாது. they are passing through the point. அவங்க ரெண்டு பேரும் நான் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கிற பாயிண்ட் வழியா தான் போறாங்க. so mg and normal cannot contribute to torque இந்த சிச்சுவேஷன்ல. but what about friction? இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃப்ரிக்ஷன்ன்றவன் ஒரு கிளாக் வைஸ் டார்க் ஜெனரேட் பண்றானா? so அவனும் ஒரு கிளாக் வைஸ் டார்க் ஜெனரேட் பண்றான். so fr into h/2. so ஃப்ரிக்ஷன்னாலையும் சரி, எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலையும் ஒரு கிளாக் வைஸ் நெட் டார்க் இருக்குல்ல? அப்ப இந்த பாடி ரொட்டேட் ஆகணும் தானே? பட் ரொட்டேட் ஆகிறது கிடையாது. இட்ஸ் நாட் ரொட்டேட்டிங். அது ரொட்டேஷனல்லி ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? இது சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு நெட் டார்க் ஒன்னு இருக்கு, அப்படின்னா அந்த பாடி ரொட்டேட் ஆகணும். ஆனால் இங்க ரொட்டேட் ஆகல. இப்போ சம்திங் இஸ் நாட் கரெக்ட். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு அப்படின்னா the position of the normal. ரைட்? நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. எஸ், அது வரைக்கும் கிளியர். இப்ப நார்மலோட பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா? அத நான் சென்டர்ல தான் பாஸ் ஆகுது அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணேன்? how is the normal passing through the center? அது சென்டர்ல கிடையாது. அது சென்டர்ல இருந்து நகர்ந்துருச்சு. நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது சென்டர்ல இருந்து நகர்ந்துருச்சு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, you can do this experiment. நீங்க எந்திரிச்சு செவுத்துக்கிட்ட போய் நின்னுக்கோங்க. ரைட்? ஒரு அடி கேப் விட்டு செவுத்துக்கிட்ட போய் நின்னுக்கோங்க. now try to lean forward. முன்னாடி நம்ம உழுக ட்ரை பண்ணோம்னா, when you try to lean forward, நம்மளோட டோட்டல் வெயிட் நம்மளோட கால் கட்ட விரல்ல போய் நிக்கும். சோ மீனிங் நம்ம ஹீல் நமக்கே தெரியாம மேல வர ட்ரை பண்ணோம். நம்மளோட டோட்டல் ஃபோர்ஸ் காலோட ஃப்ரண்ட் எண்ட்ல போகும். ரைட்? நம்மளால ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் லீன் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா நம்ம கட்ட விரலை தாண்டி will tip over. ஃபார்வர்ட்ல நம்ம கீழே விழுந்துருவோம். சோ இங்க என்ன நடக்குது? நார்மலா நான் அப்ரைட்டா நிக்கும் போது என்னோட ஹீல் அண்ட் என்னோட ஃப்ரண்ட் பார்ட் எல்லாத்துலயும் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கிற ஃபோர்ஸ் நான் ஃப்ரண்ட் சைட்ல லீன் ஆகும்போது எல்லாமே ஃப்ரண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆகுது. ரைட்? இட்ஸ் கெட்டிங் கான்சென்ட்ரேட் ஆன் தி ஃப்ரண்ட். என்னோட ஹீல் கூட லைட்டா மேல வரலாம்.
நான் என் டோல கூட நிக்க ட்ரை பண்ணலாம், ரைட்? சோ தரையிலிருந்து எனக்கு கொடுக்கிற ரியாக்ஷன், தரையிலிருந்து எனக்கு வர்ற ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து ஒரு எட்ஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. இஃப் ஐ எம் ட்ரைங் டு மூவ் ஃபார்வர்ட், நான் நகரவே இல்லை, நான் ரொட்டேஷனல் மோஷன் தான் ட்ரை பண்றேன். ஐ எம் நாட் மூவிங், நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஸ்லிப் ஃபார்வர்ட். நான் மேல சாஞ்சு கீழே விட ட்ரை பண்றேன், என் கால் எங்கேயுமே நகரல. பட் ஸ்டில் அப்படி இருக்கும்போது கூட என் நார்மல் ஒரு சைடா தள்ளிட்டு போகுது, ரைட்? இட்ஸ் கோயிங் டு ஒன் எண்ட். அதே சிச்சுவேஷன் இங்க நான் ட்ரை பண்ணேன்னா, லுக் அட் திஸ் சேம் பாடி, எனக்கு இப்படி இருக்கா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எஃப் இங்க இருக்கு, ஃப்ரிக்ஷன் இங்க இருக்கு. எஸ், ரைட். நார்மல் ஒரிஜினலா இங்கிட்டு இருந்தவன் இப்படி வந்து நிப்பான், இப்படி இருக்கும் நார்மல். எம்ஜி எப்பவுமே நம்ம சென்டர்ல தான் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம், ரைட்? நார்மல் இஸ் ஓவர் திஸ் பாயிண்ட். இது எவ்வளவு தூரம்? லெட்ஸ் டேக் இட் ஆஸ் எக்ஸ். இது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ். இப்போ இங்க என்ன நடக்கும்னா, நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகப்படுத்த அதிகப்படுத்த எனக்கு இந்த நார்மல் ரைட் சைட்ல நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ரைட்? as long as I keep increasing the external force அதிகமாக 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 இந்த நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு it will try to move towards right and right. இந்த இடத்துல வந்து நிக்கும் என்னோட நார்மல் ஃபோர்ஸ், ரைட்? மேக்ஸிமமா இது வரைக்கும் போக முடியும். ஏன் அது நகருதுன்னா, to give an anti-clockwise torque. செக் பண்ணி பாருங்க, இந்த ஃபோர்ஸ்னாலையும் இந்த ஃபோர்ஸ்னாலையும் about this point ஒரு clockwise torque இருக்கா? இப்ப நார்மல் ரைட் சைட்ல நகர்ந்தானா அவனால ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் உருவாகும், ரைட்? அவனால ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் உருவாகும். ஓகே, சோ இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் தான் இந்த ஃபோர்சஸ்னால வர்ற கிளாக்வைஸ் டார்க்னால இவன் டாப்பில் ஆகாம தடுத்து நிறுத்துறது. புரிஞ்சுதா? ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வர்ற டாப்லிங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வர்ற டார்க்னால அந்த பாடி டாப்பில் ஆகாம தடுத்து நிறுத்துறது இந்த நார்மல் ரைட் சைட்ல நகர்றதுனால. நார்மல் எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல இல்ல, இவன் லைட்டா நகர்ந்து வந்துட்டே இருக்கான். ரியல் வேர்ல்டு ப்ரூஃப், நம்ம காலை வச்சுட்டு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் இருக்குல்ல, நம்ம காலை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல போனோம்னா அவர் ஹீல் வில் ரைஸ் அப். என்னோட மொத்த பாடியோட வெயிட்டும் என் டோஸ்ல இருந்து தரைக்குள்ள போகும், which means ஃப்ளோர் கொடுக்குற நார்மல் அந்த டோ வழியா தான் என் பாடிக்குள்ள வரும், ரைட்? அதுதான் இங்க நடக்குது நமக்கு. அப்ப மேக்சிமம் நார்மலால எவ்வளவு தூரம் போக முடியும்? இந்த பாயிண்ட் வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்ப நார்மல் இந்த பாயிண்ட தாண்டி போச்சுன்னா the body will topple. இதுதான் டாப்லிங்கான கண்டிஷன். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் மேக்சிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் போச்சுன்னா என் பாடி டாப்பிள் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் போட்டோம்னா we can solve the case. ஸோ என் நார்மல் இப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஓவர் ஹியர், ஃப்ரிக்ஷன் இங்க இருக்கு, mg downwards இங்க இருக்குப்பா, ரைட்? இப்போ டாப்பிள் ஆகிறது about this point O தானே எனக்கு டாப்லிங் நடக்கும். டாப்லிங்கான கண்டிஷன் என்னன்னா, நார்மல் எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்ற அசம்ஷனை வச்சுட்டு டார்க் about this point should be equal to 0, ரைட்? அதாவது clockwise and anti-clockwise டார்க் equal to 0 போட்டு சால்வ் பண்ணோம்னா எனக்கு டாப்லிங்கான கண்டிஷன் கிடைக்கும். that's it. அதாவது mg அதோட டார்க் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இத ரெஃபரன்ஸா வச்சு நான் பார்க்கும்போது இவனோட கிளாக் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், டார்க் ஆன்டி கிளாக்வைஸ். அதே இத ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது எஃப் ஓடது கிளாக்வைஸ். சோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட கிளாக்வைஸ் அவனை எம்ஜியோட ஆன்டி கிளாக்வைஸ், அந்த நார்மல் ரெண்டு பேரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் என்னோட நார்மல் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட லிமிட் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல அவனால வித் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ த பாடி வில் டாப்பிள். ஸோ டாப்லிங்கான கண்டிஷன் சிம்பிள். இது வந்து ஹைட் h/2 அப்படின்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் b/2, இது இன்னொரு h/2. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது the net torque should be 0. ஸோ அதை மட்டும் ஒரு தனி பேஜ்ல நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் மை பாடி, இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இதுல இருக்கிற ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க இருக்குப்பா அட் அ டிஸ்டன்ஸ் ஹைட் h. இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, mg இஸ் டவுன்வர்ட்ஸ். இது இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? லெட்ஸ் டேக் இட் as h/2. h/2 இந்த பாயிண்ட்ல தான் என் நார்மல் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா b/2, ரைட்? இப்போ ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து வாட் இஸ் த நெட் டார்க்?
இந்த பாடியில இருக்கிற நெட் டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட். டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா சிம்பிள் force into height. இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது this is the force and this is height, correct? So force into height. So force into height. அது எனக்கு ஒரு anti clockwise torque கிரியேட் பண்ணுது. Let's take it as minus, right? இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்க்கும்போது this is clockwise torque. இத பார்க்கும்போது clockwise torque minus. அடுத்து mg into b/2. அவன் ஒரு anti clockwise torque கொடுக்கறானா? mg into b/2 will give me an anti clockwise torque. So plus mg into b/2. So mg force into perpendicular distance b/2. Right? இது 0 ஆச்சுன்னா அதுதான் critical condition அப்படின்னு. Right? அது எப்ப 0 ஆகுதோ அதுக்கு மேல மீனிங் mg b/2 நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் f into h நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்ல. Right? இதோட net effect 0 விட பெருசா போச்சுன்னா, right? If this net torque is greater than or equal to 0, the body will topple. நான் greater thanக்கு பதில் minimum condition போடுறேன். So minimum condition போட்டு நான் சால்வ் பண்றேன். That's it. So இதை நான் rearrange பண்ணா FH is equal to mgb/2. So F is equal to mgb by h2. 2h. இதுதான் toppling condition. F is equal to mgb by 2h. This is the condition for toppling. So ஒரு body topple ஆகணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுறலாம். B and H அதோட பேஸ் பெருசா இருந்ததுன்னா, look at it, B and H. So இதுதானே பேஸ். அதோட அகலம் பெருசா இருந்ததுன்னா அது டாப்பிள் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவனை டாப்பிள் பண்றதுக்கு. அதுவே ஹைட் பாருங்க, ஹைட் நிறைய இருந்ததுன்னா டினாமினேட்டர் பெருசாகுது. அப்ப கம்மியான ஃபோர்ஸ்ல டாப்பிள் ஆயிடுவான். So ஒரு பாடி டாப்பிள் ஆகாம இருக்கணும்னா look at this two bodies. ஒரே மாஸ் இருக்கிற ரெண்டு பாடி எடுத்துக்கிறேன்ப்பா. ஒன்னு வெர்டிகலா இருக்கு, இன்னொன்னு ஹரிசான்டலா இருக்கு. மாஸ் இஸ் சேம். இவனுக்கு B1 H1, B2 H2. இவனுக்கு பேஸ் குட்டியா வச்சுட்டு ஹைட்டை நிறைய வச்சிருக்கேன். அப்ப இந்த ஃபார்முலா படி பார்த்தா அவனுக்கு பேஸ் ரொம்ப குட்டி, நியூமரேட்டர் ரொம்ப குட்டி, ஹைட் ரொம்ப பெருசு. அப்ப கம்மியான ஃபோர்ஸ்ல அவனை நான் சாச்சி விட்டுறலாம். டாப்லிங் இஸ் சோ ஈஸி. பட் அதே ஃபார்முலா படி இங்க பாருங்க, பேஸ் ரொம்ப பெருசு, ஹைட் ரொம்ப கம்மி. சோ அவனை டாப்பிள் பண்றது ரொம்ப கஷ்டம். பயங்கரமான ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அவனை நான் டாப்பிள் பண்ண முடியும். ரைட்? சோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் டாப்லிங். இப்போ இந்த கான்செப்ட மைண்ட்ல வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். Look at this question. Find the maximum speed with which a truck whose center of mass lies at the axis, center of mass வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். This is H, lies at the axis H. Lies at the axis H, at the height H, and wheel base is 2L. So இதோட wheel base இந்த அளவுக்கு பாருங்க, wheel base is 2L. This is a wheel base. Can negotiate a turn of radius R without toppling. So இங்க topple ஆகாம இது ஒரு டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கார் வந்து லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி போகுது அப்படின்னு எடுத்துப்போம். அந்த டர்ன்ல இது டாப்பிள் ஆகாம, டாப்பிள் ஆகுறதுனா எப்படி, வேகமா போய் டர்ன் பண்ணா ரைட் சைட்ல விழுந்துருவோமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரேஸ் கார்ஸ்ல, இந்த நாஸ்கார் ரேசஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஒரு காரு வேகமா லெஃப்ட் சைட்ல போய் டர்ன் ஆச்சுன்னா ரைட் சைட்ல டாப்பிள் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படி ஆகாம அதிகபட்சம் எந்த ஸ்பீட்ல போக முடியும், ரைட், த மேக்ஸிமம் ஸ்பீட். அவன் வேகமா போகணும், ஆனா டாப்பிள் ஆகுற அளவுக்கு வேகமா கிடையாது. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் with which a car can go without toppling? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க அந்த கார் டாப்பிள் ஆக கூடாது அப்படின்னா அது ஈக்விலிபிரியம்ல இருக்கணும்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு டாப்லிங் இது மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. நான் அந்த போர்ஷனை பத்தி பேசவே இல்லை. டாப்லிங் மோஷனை வச்சு பார்க்கும்போது இட் ஷுட் பி இன் ஈக்விலிபிரியம். அப்போ நான் அந்த பாடிக்குள்ளர போய் உட்காந்துதான் அதை அனலைஸ் பண்ண முடியும், ரைட்? அப்போ திஸ் இஸ் நாட் அன் இனர்ஷியல் ஃப்ரேம்ல, இங்க இட் இஸ் இன் அ சர்க்குலர் மோஷன். அப்ப அதுக்கு ஒரு சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கு. என்னோட பாடிக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா நான் நியூட்டன்ஸ் லாஸை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை போட்டு தானே நான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சூடோ ஃபோர்ஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சூடோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், என்னோட சென்ட்ரிபீட்டல் இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், கரெக்டா? சோ சென்ட்ரிபீட்டல், இந்த கார் வந்து இப்படி டர்ன் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Let's say it's turning in this direction, left sideல turn ஆகுது அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குமா,
mv²/r. சென்ட்ரிபீட்டல் இப்படி இருக்கும். ஆனா இது நான் வெளியே இருந்து பார்க்கும்போது சென்ட்ரிபீட்டல். அது டாப்ல ஆகக்கூடாதுன்னா நான் உள்ள போய் உட்காந்து நெட் டார்க் 0 அப்படின்னு நான் சொல்லணும். நான் உள்ள போய் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். நான் உள்ள போய் உட்காந்தேன்னா சென்ட்ரிபீட்டலை எடுத்துட்டு நான் எப்படி சால்வ் பண்ணணும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சோ இப்ப நம்ம சிம்பிளா இங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ப்ளீஸ் ஃபாலோ மீ. இப்பதான் அழைச்சேன். இங்க எப்படி சால்வ் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி ஒன்னு இருக்குப்பா, mv²/r. ரைட்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது ரைட் சைடுல எப்படி இருக்கு? mv²/r. இதோட mg இந்த இடத்துல இருக்கு. ரைட்? mg. இப்போ about this point, இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுத்தோட டார்க் எனக்கு 0 அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சிம்பிள். ரைட்? இவன் வேகமான வெலாசிட்டினால அவனை டில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். the centrifugal force பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இவனை காரணம் இப்படி பிடிச்சி இழுத்தனா அவன் டிண்ட் ஆகி கீழே விழுந்துருவானா? அவனை உழுவாம தடுக்கிறதுக்கு யாரு காரணம்? வெயிட். இவன் அப்படி மேலே போகும்போது டே போவாதன்னு பிடிச்சி இழுத்து நிறுத்துறவன் வெயிட், mg. ஸோ mv²/r வர்ற கிளாக் வைஸ் ஸ்டாருக்கும் mg வர்ற ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டாருக்கும் ஒன்னோட ஒன்னு நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் v பயங்கரமா கொடுத்துட்டே போறேன். ஐ கீப் இன்க்ரீசிங் த v. நான் வெலாசிட்டியை அதிகப்படுத்த இந்த காம்பனன்ட் அதிகமாயிட்டே இருக்கா? இவனால தாங்கி பிடிக்க முடியாது. இவனோடது பிக்சட். கார்ல மாஸ்ங்கிறது பிக்சட், கிராவிட்டி பிக்சட். சோ நான் ஒரு பர்டிகுலர் v தாண்டி ஓட்டினேன் அப்படின்னா இந்த காம்பனன்ட் இவனை டேக் ஓவர் பண்ணிடுவான். சோ கார் கவுந்துரும். அது கவுராம இருக்கிறதுக்கு இவனோட வேல்யூ என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, சோ சிம்பிள். டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட் b என்னன்னு கண்டுபிடிக்கணும். டார்க் அபவுட் த பாயிண்ட் b should be equal to 0. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்ப டார்க் என்ன வரும்? mv²/r. right? One second. Torque about point b is equal to 0 minus mv²/r. so mv²/r அப்படின்றது clockwise torque கொடுக்குது. so minus into h, right? force into distance. so நல்ல ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க பசங்களா. force into distance. forceங்கிறது mv²/r into distanceங்கிறது height. அது clockwiseல இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இவன் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்குறானா? அவன் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கறதா இருந்தா பிளஸ் mg into l, force into distance plus mg into l should be equal to 0. இதை சால்வ் பண்ணா எனக்கு v ஓட வேல்யூ கிடைக்குமா? I just have to solve this. solve பண்ணி முடிச்சா எனக்கு v ஓட வேல்யூ கிடைக்கும். சோ என்ன வரும்? mgl equals mv²/r into h. m cancel ஆயிடுச்சு. grgl/h under root. அவ்வளவுதான் v. rgl/h is equal to v. So this is the final maximum speed. இந்த ஸ்பீடை தாண்டி வண்டி ஓடுற மாதிரி இருந்தா இந்த வண்டி கவுந்துரும். That's it. Right? Yes, okay. So time ஆயிடுச்சு. We'll do the Irodov question. போலாமா? Okay. So this is the Irodov question. Come on. Finally, getting into the exciting part. A small body A is fixed to the inside of a thin rigid hoop of radius r and mass equal to that of a body A. Right? Equal to that of the body A. Okay. The hoop rolls without slipping over a horizontal plane at the moment when the body A gets into the lower position. The center of the hoop moves with a velocity v0. What values of v0 will the hoop move without bouncing? First நம்ம question புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இங்க எனக்கு ஒரு small body A is fixed to the inside of a thin rigid hoop. hoopனா ஒரு ring அப்படின்னு வச்சுக்கோங்க. It's a big ring, பெரிய ring. அந்த ரிங்குக்கு கீழே ஒரு சின்னோண்டு மாஸ் A, ஒரு பாடி வச்சிருக்கேன். a small body A. அது வந்து ஒரு point sized body. இங்க எக்ஸாஜரேஷனுக்காக பெருசா போட்டிருக்காங்க, but actually it is a point sized body. The hoop rolls without slipping over a horizontal plane
at the moment when the body A gets into the lower position, the center of the hoop moves with the velocity v0, right? In the body bottom la இருக்கும்போது இவனோட velocity v0 அப்படினு இருக்கு. No, he is moving at the velocity v0. இப்போ center at what value of v0 will the hoop move without bouncing? At what value of v0 will the hoop move without bouncing? இப்போ இங்க இந்த பாடியோட மோஷனை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஹூப் குள்ளார இங்க குட்டியோண்டு ஒரு களிமண் உருண்டை மாதிரி வச்சுப்போம். ரெண்டு பேரோட மாசும் சேம் தான். அந்த ஹூப்போட மாசும் இவனோட மாசும் ஒன்னா இருக்கு. இப்ப இதை நான் தரையில உருட்டி விட்டேன்னா இவனோட மோஷன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போமா? இவனோட மோஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிசிக்ஸை புரிஞ்சுட்டு நம்ம மேக்ஸுக்கு போகலாம். இவனோட மோஷன் எப்படி இருக்கும்? என் லூப்பு கீழே இருந்து மேல வர்றப்போ டீசலரேட் ஆகுமா? ஏன்னா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். இவன் கீழே இருந்து மேல வரும்போது அவனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி குறையும், ஸோ ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ரைட்? கீழே இருந்து மேல வர்றப்ப ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும், திருப்பி மேல இருந்து கீழே வர்றப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போயிட்டு திருப்பி வருவான், போயிட்டு திருப்பி வருவான். கீழே இருந்து மேல போகும்போது ஸ்லோ ஆகும், மேல இருந்து கீழே வரும்போது வேகமா வந்துடும். ஸோ ஸ்லோ ஆயிட்டே போகும், வேகமா வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தா திஸ் இஸ் ஹவ் த மோஷன் வில் பி. இங்க v0ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்காது, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ கீழே இருக்கும்போது v0, இவன் சுத்தி மேல வரும்போது பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ்ட் இல்ல, அப்போ இந்த டோட்டல் சிஸ்டமோட கைனடிக் எனர்ஜி குறையும். ஸோ அவன் பொறுமையா சுத்துவான். மேல இருந்து கீழே வர்றப்ப திருப்பி வெலாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த மோஷன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். இது புரிஞ்சு. இப்ப ரெண்டாவது क्वेश्चन என்ன? வித்தவுட் பவுன்சிங். அப்போ இந்த ஹூப் எனக்கு தரையில உருண்டுட்டு இருக்கும் போது பவுன்ஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி இவன் பவுன்ஸ் ஆவான்னு யோசிச்சு பாருங்க. இங்க இவன் டாப் மோஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது நான் மாஸ் இங்க வச்சிருக்கேன், இது அட்டாச் பண்ணிருக்காங்க, இது வந்து ரிலேட்டிவால மூவ் ஆகிறது கிடையாது, ஏ இஸ் ஃபிக்ஸ்ட். இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது இவன் எந்த டைரக்ஷன்ல நார்மல் எக்ஸெப்ட் பண்ணுவான்? ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருந்தா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நார்மல் இருக்குமா? ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நார்மல் இருக்கும். ரைட்? இப்ப பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்ல இவனோட நார்மல் இந்த பாடியில இப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? ஏ அந்த ஹூப் மேல ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல நார்மல் கொடுப்பான், தர அந்த ஹூப்புக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு நார்மல் கொடுக்கும். இது n1 வச்சுக்கலாம், இது n2 வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, இந்த பாடி ஹூப்ல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுப்பானா? கான்டாக்ட் ஃபோர்ஸ். நார்மல்னு புரியலன்னா ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு வச்சுப்போம். ரைட்? அந்த ஏன்ற மாஸ் அந்த ஹூப்புக்கு ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுப்பான் n1. இப்போ தர ஃப்ளோர் என்ன பண்ணும்? n2 இன்னொரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குமா? நல்லா பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ரெண்டு பேரும் சேர்த்து ஹூப்பை நசுக்குவாங்க. ஹூப்ல இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏ ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுப்பான், தர இன்னொரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுப்பான். ரைட்? இப்போ ஏ பாட்டம்ல தான் அதிகபட்சமா ஃபோர்ஸ் கொடுப்பான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நேத்துக்கே வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல பார்த்திருக்கோம். டென்ஷன் மேக்ஸிமம் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல, அதே மாதிரி நார்மல் மேக்ஸிமம் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல. கீழ இருந்து இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப தர ஸ்ட்ராங் இல்ல, ஃப்ளோர்ங்கிறது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும், தரையினால எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும். ரைட்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ஹூப்ல டவுன்வர்ட்ல ஒரு நார்மல் இருக்கு, அது இல்லாம எம்ஜி ஹூப்போட மாசும் டவுன்வர்ட்ல தான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஃப்ளோர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. இப்போ அதுவே லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல மாஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது இவனோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் அந்த ஹூப் எப்படி இருக்கும்? இந்த மாஸ் அந்த ஹூப்ல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். that will be upward directionல இருக்குமா? ரைட்? இந்த மாஸ் இந்த ஹூப்ல ஒரு upward directionல கான்டாக்ட் ஃபோர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ இவன் upwardல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுப்பான். கரெக்டா? சோ அதே சேம் நார்மல், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பட் upwardல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? யார் மேல? இந்த ஹூப் மேல. அப்போ அதுக்கு ஈக்குவலா ஹூப் இவன் மேல ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கணும் தானே? யோசிச்சு பாருங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரைட்? அப்போ இந்த ஹூப் இவன் மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல கொடுக்கணும், அதே சேம் n1 அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? சோ இந்த ஹூப் இந்த மாஸ் மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும், இவன் அந்த ஹூப் மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுப்பான். ரைட்? அது இல்லாம இந்த பாயிண்ட்ல இருந்து இது ரொட்டேஷன்ல வேற இருக்கு. This body is rolling, horizontally rolling. Right? இப்போ இந்த upward forceனால இவன் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா?
இந்த குட்டி மாஸ் A அந்த ஹூப்ல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அதனால பிகாஸ் ஆஃப் தட் இவன் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு வெலாசிட்டி அதிகமா போகும்போது. நம்ம கம்மியான வெலாசிட்டி போகும்போது அவ்வளவா பவுன்ஸ் ஆகாது. நான் இமேஜின் நான் சம் மேஜிக் யூஸ் பண்ணி இவனோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம். நான் ஏதோ ஒரு அதாவது எந்த மெக்கானிசம்னு இப்ப நம்ம யோசிக்க வேண்டாம். வில் ஜஸ்ட் அனலைஸ் த மோஷன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குப்பா. இவன்ட்ட நான் ரொட்டேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு பியூர் ரோலிங் மோஷன் தானே. பியூர் ரோலிங் மோஷன்ல நான் இவனோட ஸ்பீட் அதிகப்படுத்திட்டே இருக்கேன். ஐ எம் இன்க்ரீசிங் த வி. ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும், இந்த பாடி மேல போகும்போது ரைட் இந்த இடத்துல இவன் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கிறதுனால திஸ் ஹூப் கேன் ஜம்ப். ரைட், இவனால ஜம்ப் பண்ணிட முடியும் தானே. ரைட், யோசிச்சு பாருங்க. இங்க இது ஹூப்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதை விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதில் இப்படி ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. ஒரு கயிறு கட்டிட்டு நான் கீழே ஒரு கல் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ரைட், கயிறு கட்டிட்டு கீழே கல் வச்சிருக்கேன். நார்மலா நம்ம சுத்தம் போது ஒரு சில நேரத்துல வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா நம்ம கையில இருந்து அது புடுங்கிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நோ திங்க் அபௌட் இட். நம்ம கையில இருந்து அது பிச்சுட்டு போயிட்டு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி இன்னொன்னு, கீழே இருக்கிறப்பதான் டென்ஷன் மேக்சிமமா இருக்கும். பிச்சுக்கிறதுக்கான மேக்சிமம் சான்ஸ் எங்க இருக்குன்னா கீழே தான். ரைட், ஆனால் இந்த இடத்துல கீழே போக முடியாது. ஏன்னா தர தாங்கி பிடிச்சுப்பான். கீழே என்னதான் பயங்கரமா நார்மல் கொடுத்தாலும் இங்க இருக்கிறத விட இங்கதான் பயங்கரமா நார்மல் இருக்கும். எஸ், ஆனா பாட்டம்ல ஃப்ளோருங்கிறவன் தாங்கி பிடிச்சுப்பான். அவன் எவ்வளவு நார்மல் கொடுத்தாலும் ஃப்ளோர் கேன் வித்ஸ்டாண்ட் தட் நார்மல். பட் டாப்ல யோசிச்சு பாருங்க, இவனை அழுத்தி பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. சோ கீழே அழுத்தி பிடிக்கிறதுக்கு தரைன்னு ஒருத்தன் இருக்கான், மேல அழுத்தி பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சோ நான் வெலாசிட்டியை ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல வேகமா நான் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க. அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறப்போ இட் கேன் ஜம்ப் அண்ட் ஃபால் டவுன். ரைட், அப்ப क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி v0 at which என்னோட ஹூப் வந்து பவுன்ஸ் ஆகாம போகணும். நான் மேக்ஸிமம் எந்த வெலாசிட்டி வரைக்கும் அவனை ரோல் பண்ணி கொண்டு போக முடியும், அந்த வெலாசிட்டியில கூட அவன் பவுன்ஸ் ஆகாம இருக்கணும். அதை விட ஒரு பொட்டு நான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா he should bounce. This is the question. So question புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Now let's try to solve this. So இங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் vertical circular motion அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கிறது ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், எனர்ஜி ஈக்குவேஷன். நேத்துக்கு போன கிளாஸ்ல சொல்லிருப்பேனா, vertical circular motionனா சிம்பிள் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் ஈக்குவேஷன். இங்க கிராவிட்டியை தவிர எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தி டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஸோ கிராவிடேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன், அது இல்லாம ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், மாஸுக்கு ஒன்று ஹூப்புக்கு ஒன்று, ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சோம்னா டன், முடிஞ்சிருச்சு. ரைட், ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, டாப் மோஸ்ட் பாயிண்ட். அந்த மாஸ் அந்த இவன் பவுன்ஸ் ஆகுறான் அப்படின்னா அது எப்ப நடக்கும்? the only time when the hoop can bounce. எப்போனா இவன் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது. இவன் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் ஹூப்பால பவுன்ஸ் ஆக முடியும். ரைட், ஏன்னா அப்போதான் இவனோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் will be in the upward direction. மேக்ஸிமம் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் upward directionல இருக்கும். மீதி எல்லா டைம்லயும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் கிரவுண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் ரியாக்ஷன் will be completely upwards. So இப்ப இது பவுன்ஸ் ஆகணும் அப்படின்னா that happens only when the mass is in the top most point. Right? So நான் இங்க ரோலிங் போயிட்டே இருக்குது. it is rolling. ஒரு சர்டன் இன்ஸ்டன்ட்ல இவன் டாப்ல இருக்கான். அதை நான் போட்டோ எடுத்துட்டு அனலைஸ் பண்றேன். ஸோ அந்த பாடி ரோல் ஆயிட்டு இருக்கும் போது மாஸ் ஏ ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறான்பா. ரைட், அப்போ எனக்கு டெஃபினட்டா சென்டர் v0ன்ற ஸ்பீட் இருக்காது, ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா the center cannot be in the v0 velocity. அது டெஃபினட்டா v அப்படின்ற வெலாசிட்டியில தான் இருக்கணும். கரெக்ட், vன்ற வெலாசிட்டியில இருக்கணும். இப்போ இவனுக்கு இந்த பாடிக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன்ப்பா. ரைட், ஃப்ரீ பாடி டயக்ராம். இவன் ரொட்டேஷன் மோஷன்ல தானே இருக்கான். சோ இவன்ட்ட இருக்கிற ஃபோர்சஸ் என்னன்னு பாருங்க. mg, அவனோட மாஸ் mg டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அது இல்லாம இந்த ஹூப்ல இருந்து அவன் மேல ஒரு நார்மல் வருது n1. கரெக்டா? சோ mg ஒரு ஃபோர்ஸ் இல்லாம அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இங்க ஒன்னு mg நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அது வெயிட்னால வர்றது. ரெண்டாவது அந்த ஹூப்புக்கும் இவனுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த ஹூப்ல இவன் கான்டாக்ட்ல இருக்கான். சோ அந்த ஹூப் இவன் மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ரைட், நார்மல் n1 அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. Now that is n1. ரைட்டா? இது சர்க்குலர் மோஷன்ல இருக்கு. சோ
v square by r. இதுதான் acceleration. Correct? This is the acceleration. இப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க. n1 plus mg equals mv square by r. So இதுதான் நமக்கு இருக்கிற மொத ஈக்குவேஷன். கிளியர் தானே? n1 is the reaction by the hoop onto my mass. அதாவது நார்மல் இன்டராக்ஷன் பிட்வீன் ஹூப் அண்ட் மாஸ். அந்த ஹூப் வந்து மாஸ் ஏ மேல கொடுக்கிறது தான் n1. ரைட்? இது ஒரு இன்டராக்ஷன். நமக்கு இங்க ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு பசங்களா. மாஸுக்கும் ஹூப்புக்கும் நடுவுல ஒண்ணு, அந்த ஹூப்புக்கும் ஃப்ளோருக்கும் நடுவுல ஒண்ணு. அதை n2 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் ஒண்ணுதான். அடுத்த ஈக்குவேஷன் அதுதான். இப்போ இதே சிச்சுவேஷன்ல, ரைட், இதே சிச்சுவேஷன்ல ஹூப் எப்பவுமே வெர்டிகல் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறது இல்லைல்ல. நமக்கு क्वेश्चन என்ன, இட் ஷுட் நாட் பவுன்ஸ். அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல ஹூப் மூவ் ஆக கூடாது அப்படின்றது தான் நமக்கு தேவை. ரைட்? அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல எந்த வித ஆக்சிலரேஷனும் இருக்க கூடாது தானே. the net forces in the vertical direction should be 0. correct? யோசிச்சு பாருங்க. excuse me. So vertical directionல எனக்கு எந்த வித ஃபோர்ஸஸுமே இருக்கவே கூடாது. ரைட்? ஃபார் த டோட்டல் ஹூப்புக்கு எனக்கு vertical directionல எந்த வித ஆக்சிலரேஷனும் இருக்க கூடாது. net force should be 0. ரைட்? அதை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சோ ஹூப்புக்கு இன்னொரு ஈக்குவேஷன், ட்ரை டு டூ தட் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க பாப்போம். ஹூப்புக்கு வெர்டிகல் டைரக்ஷன்ல எந்த வித ஃபோர்ஸுமே இல்ல. சிம்பிள். சோ ஹூப் எடுத்து பார்க்கும்போது இவனுக்கு தர ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது n2 அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? தர ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது n2. ரைட்? அது இல்லாம mg, அவன்கிட்ட mg அப்படின்ற ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு. ரைட்? அது இல்லாம இவனோட இன்னொரு ஃபோர்ஸ் n1. ரைட்? n1 is the interaction force between mass A and hoop. So n1, n2, mg இதோட net effect should be 0. மொத்தமா ஹூப்ல மூணே ஃபோர்ஸஸ் தான். தரையோட ரியாக்ஷன் ஒன்னு, ஏவோட நார்மல் ரியாக்ஷன் ஒன்னு, அது இல்லாம அவனோட வெயிட் mg. So இது மூணுத்தோட net effect should be equal to 0. Right? That's the next. Excuse me people. அதுதான் அடுத்த ஈக்குவேஷன். செகண்ட். சோ இவன் அங்க மேல கொடுக்கிற ஃபோர்ஸ் n1. n1 பாருங்க ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பசங்களா. இந்த ரெண்டு சர்ஃபேஸ் நடுல இதுதான் ஹூப் அப்படின்னு வச்சுப்போமா. ஹூப் இவன் மேல கொடுக்கிறது n1. அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இவன் ஹூப்ல அதே n1 கொடுப்பான்ல. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி they are equal and opposite. சோ ஹூப் இவன் மேல கொடுக்கிறது n1 டவுன்வர்ட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். ரியாக்ஷன் என்ன, இவன் ஹூப் மேல n1 அதே ஃபோர்ஸ் திருப்பி கொடுப்பான். ரைட்? n1ங்கிறது ஹூப்ல பார்க்கும்போது மேல, மாஸ்ல பார்க்கும்போது கீழே. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது தரையிலிருந்து மேல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கிறது n2. கரெக்டா? தர இவன் மேல கொடுக்கிற ரியாக்ஷன் இஸ் n2. இப்ப இந்த ஹூப்போட மாஸ் கிராவிட்டி mg டவுன்வர்ட்ஸ், அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? n1 plus n2 equals mg. ரைட்? n1 plus m2 equals mg. இப்போ இதுல இருந்து n1 கண்டுபிடிச்சு நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். that is next step. ரைட்? எனக்கு n1 plus n2 equals mg. இங்க n1 plus mg is mv square by r. n1 plus mg தானே plus mg equals mv square by r. ரைட்? இப்போ இதுல இருந்து இந்த n1 தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா n1 equals mv square by r minus mg. இத தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. mv square by r minus mg plus n2 equals mg. ரைட்? அப்போ n2 equals mg minus mv square by r. இப்போ நமக்கு இந்த n2 தான் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். 0 போட்டு வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஏன் அப்படி? இங்க இவன் பவுன்ஸ் ஆறான் அப்படின்னா தரைக்கும் அவனுக்கும் நடுவுல எந்த வித கான்டாக்டும் இருக்காது. கரெக்டா? இவன் பவுன்ஸ் ஆனா he will lose contact with the floor. அப்போ n2 இருக்கவே இருக்காது. கரெக்ட்? சோ அதுதான் நமக்கு இங்க அந்த ஃபல்க்ரம் கண்டிஷன்.
பவுன்ஸ் ஆனா கான்டாக்ட் இருக்காது. அப்போ எந்த வெலாசிட்டியில எனக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ, தரைக்கும் ஹூப்புக்கும் நடுவுல எந்த வெலாசிட்டியில கான்டாக்ட் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ அந்த வெலாசிட்டியை தான் நான் கண்டுபிடிக்கணும். சிம்பிள், ரைட்? இங்க அந்த v இருக்கு. vங்கிறது நான் இங்க vன்ற வெலாசிட்டி நம்ம இங்க ஈக்குவல் டு 0 போட்டு v கண்டுபிடிச்சிடலாம். எஸ், பட் அந்த v என்னன்னா நானா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி அஸ்யூம் பண்ணிருக்கிறது. क्वेश्चनல கொடுத்திருக்கிற v0 ல இருந்து எனக்கு ஆன்சர் வேணும். அதுக்கு தான் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணணும். சோ v0 க்கும் இங்க இருக்கிற v, அதாவது இனிஷியலா இந்த பாடி கீழ இருக்கு, அப்ப இதோட வெலாசிட்டி v0. கீழ இருந்து இவன் மேல போறப்போ இது v ஆ மாறுது. டோட்டல் எனர்ஜி will be conserved இல்ல. சோ இவனோட டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷனை நான் இப்ப யூஸ் பண்ணணும். டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன், ரைட்? சோ the diagram initial position final position எழுதிக்கலாம். this is initial a, எனக்கு இங்க இருக்கு இவனோட மாஸ், இதோட வெலாசிட்டி v0 அப்படின்னு வச்சுப்போம். ஹூப்போட மாஸும் m. ஃபைனல் சிச்சுவேஷன்ல இவனோட வெலாசிட்டி v ல இருக்கு, ஹூப் மாஸ் m இங்க இருக்கு, இவனோட மாஸும் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இனிஷியல் எனர்ஜி என்ன வரும் பாருங்க. எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு, இங்க இதுதான் என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இவனை ஒரு பியூர் ரொட்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு என்னால அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும், ரைட்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ்ல இருந்து நான் பார்க்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் half i⍵². இந்த ரொட்டேஷன் மோஷனுக்கு half i⍵², கரெக்ட்? half i, இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் p, half ip⍵². ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி தெரியும் தானே நமக்கு, half i⍵². இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது half ip into ⍵². this is instantaneous axis of rotation, right? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? 1/2 into i. இது ஒரு ஹூப் ரிங், ரைட்? ரிங்குக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஒரு mr² வரும். அது இல்லாம parallel axis theorem எனக்கு சென்டர்ல இருந்து தேவையில்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து வேணும். So mr² with respect to center plus parallel axis theorem m into இந்த r², கரெக்டா? அப்போ mr² plus mr², right? into omega. omega ஃபார்முலா என்ன? v is equal to r omega. அப்போ ஒமேகாக்கு பதிலு நான் v²/r, ஒமேகாக்கு பதில் v/r எழுதலாம்ல. பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் v is equal to r omega. ஒமேகாக்கு பதில் v/r அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? ஸோ v²/r². ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 1/2 2mr² into v²/r². ஸோ 2 கேன்சல், r² கேன்சல், வெறும் mv². இதுதான் இனிஷியல் எனர்ஜி. தட்ஸ் இட், வெறும் mv², ஜஸ்ட் இனிஷியல், ரைட்? இப்போ அதே மாதிரி ஃபைனல்ல இங்க நமக்கு பார்த்த உடனே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க இருந்து இங்க அந்த பாடி மேல ஏறி இருக்கு. சோ அவனோட இதுதான் நான் ரெஃபரன்ஸ்னு வச்சு பார்க்கும்போது இவனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இந்த டாப்ல இங்க இருந்து மேல போயிருக்கு. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி should be mg into 2r, right? So mg into 2r, right? அது மேல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இல்லாம இதோட கைனடிக் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணணும். So mg2r அது இல்லாம you have to calculate the kinetic energy of the body. So again இங்க இருந்து நான் பார்க்கும்போது it is in rotation plus 1/2. இங்க இருந்து எனக்கு இந்த பாடியோட i⍵², ஹூப்போட i⍵², அது இல்லாம அந்த மேல இருக்குல்ல மாஸ், அவனோட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, அது ரெண்டுத்தையும் நான் தனித்தனியா கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ ஹூப்போடது சேம் mr² plus mr² into v²/r². கரெக்டா? ஹூப்புக்கு mr² plus mr² சேம், இங்க போட்ட அதே சிச்சுவேஷன் தான். பேஸ்ல இருந்து எனக்கு சென்டர்ல இருந்து mr², அது இல்லாம parallel axis theorem. Excuse me. Right. So ஹூப்புக்கு mr² போட்டாச்சு. இந்த மாஸ் இருக்குல்ல, அவனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, ரொட்டேஷன். he is also in rotational motion. So அவனோட rotational kinetic energy நம்ம யூஸ் பண்ணணும். என்ன? இவனோட ரேடியஸ் இங்க இருந்து இங்க என்ன இருக்கு பாருங்க, 2r, கரெக்டா?
So அவனோட moment of inertia என்ன? Mass into distance square. Right? Mass into distance square. So plus mass into 4r square into அவனுக்கும் அதே v square by r. Right. Right? இந்த second term மட்டும் கொஞ்சம் confusing இருக்கும். Please புரிந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். I'll repeat it once again. mg into 2r. So baseல இருக்கிற mg 2r height-க்கு மேல போயிருக்கு. So potential energy is mgh. h is 2r. First step முடிஞ்சுச்சா? அடுத்து இந்த hoop-ஓட kinetic energy இந்த mass-ஓட kinetic energy. இந்த hoop-ஓட kinetic energy என்ன? Half into with respect to center mr square plus with respect to this point இன்னொரு mr square into omega square-க்கு பதிலு v square by r. Done. Plus இவனும் இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது பியூர் ரொட்டேஷன்ல இருக்கான். ரைட்? அவனுக்கும் அதே half I omega square. நான் half காமனா வச்சிருக்கேனா இல்லையா? ரைட், I'll take half as common plus 1 by 2. ரைட், ஹூப்புக்கு போட்டு இவனுக்கும் mass into அதோட moment of inertia என்ன? mass into distance square. டிஸ்டன்ஸ்ங்கிறது 2 times r. ஸ்கொயர் பண்ணா எனக்கு 4r அப்படின்னு வந்துரும். 4r the whole square into velocity என்ன? omega square, அதுக்கு பதில் v square by r. Done. இப்போ இது எல்லாத்தையும் simplify பண்ணி equate பண்ணி v0க்கும், அதாவது இங்க the original velocity is v0. Okay. So v0க்கும் v-க்கும் ஒரு relationship கண்டுபிடிச்சு இங்க substitute பண்ணா we'll get the solution. Done. Problem over. So இங்க if we simplify this, 2mgr plus 1 by 2 into இங்க v square by r square எல்லாம் cancel ஆயிடும். r square cancel ஆயிடுச்சா? Remaining this will become 2. 1 by 2 into 2, so 2mgr plus 1 by 2 into 2mv square plus 2mv square, right? So 2mgr plus 3mv square, right? This is final energy, right? kf. So k initial-ஐயும் kf-ஐயும் equate பண்ணா நமக்கு v in terms of v0ல வரும். அதை தூக்கி இங்க substitute பண்ணா you will get the solution. இது 3 equation யூஸ் பண்ணி நம்ம solve பண்ண வேண்டியதுதான். So next pageல we'll equate kf and ki. K initial equals k final. K initial என்ன? m v0 square, which is equal to 2mgr plus 3mv square. 2mgr plus 3mv square. எனக்கு m v0 square minus 2mgr. I can cancel out m directly. So m cancel பண்ணிட்டா v0 square minus 2gr by 3 is equal to v square. Right? v0 square minus 2gr by 3 is equal to v square. இப்போ இங்க இருக்கிற condition என்ன? n2 is equal to mg minus mv square by r. n2 equals mg minus mv square by r. இப்போ எனக்கு இங்க n2 0 அப்படின்னு வரும். n2 0 அப்பதான் அது pop up ஆகுது. So this is equal to 0, right? So mg equals m by r into v square. So v0 square minus 2gr by 3. Right? v0 square 2gr by 3. So hem gets cancelled. So remaining in the 3gr இங்க வந்துருமா? Which implies 3rg is equal to v0 square minus did I miss anything? So n2 is equal to mg minus mv square by r. n2 is mg minus mv square by r. v square க்கு பதிலா v0 square minus 2gr by 3, right? So g into 3r வந்துரும். அது இல்லாம s is equal to 2gr, right? 3rg is equal to v0 square minus 2gr. Right? இதை solve பண்ணா final answer will get 2mg. I think I made a mistake somewhere.
1 second. n1 plus n2. Wait. n1 plus n2, we have to simplify this. Substitute panna. Minus 2mg. Then இது இங்க வரும்போது 2mg. I missed a 2. Right. So n2 is equal to 2mg minus mv square by r. So I'll have a 2mg here. So cancel ஆயிடுச்சுன்னா I'll have 3 2s are 6 rg. Right. Then so 8 rg. So இதுக்கு அடுத்த step 8 rg is equal to v0 square. v0 is equal to root of 8gr. Done. Wow, this is the final velocity. சரியா? I made a careless mistake. இங்க இந்த mg and mg அங்க போச்சுனா 2. I forgot this 2 here. So அங்க 2 introduce பண்ணும்போது yeah, this is the final answer. So இங்க v0 root 8gr அப்படின்ற வேல்யூ இருந்ததுன்னா the hoop will bump. Right? எனக்கு அந்த hoop வந்து தரையில இருந்து bounce ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். As long as the v0 is less than root 8gr. root 8gr விட கம்மியா இருக்கிற வரைக்கும் it won't bounce. So நேத்துக்கே நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? vertical circular motionல root 5gr கொடுத்தோம்னா it makes a full circular motion. Right? அதை விட கம்மியா இருந்ததுன்னா circular motion வராது. root 2gr க்கு oscillatory motion. அதே மாதிரி இந்த கேஸ்ல for a hoop with a mass நான் root 8gr கொடுத்தேன்னா எனக்கு அது bounce ஆகாம ரோல் ஆகும். அதை விட கம்மியா கொடுத்தோம்னா it will bounce out. Right? That's it. So another successful Irodov question. So practice பண்ணுங்க. இதிலே I thought I can solve more questions. இன்னும் கொஞ்சம் questions miss ஆயிடுச்சு. So keep solving more questions. Test நல்லா பண்ணுங்க. Test skip பண்ணாதீங்க. அடுத்த கிளாஸ்ல we'll do the topics for the next test. Right? All the best. Bye-bye.